Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Shall we read again from Revelation chapter 16 and read verses 12 to 16? மறுபடியுமாக வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய வாசிக்க கேட்போம். ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். And the sixth angel poured out his vial upon the great river Euphrates, and the water thereof was dried up, that the way of the kings of the east might be prepared. And I saw 3 unclean spirits like frogs come out of the mouth of the dragon, and out of the mouth of the beast, and out of the mouth of the false prophet. For they are the spirits of devils, working miracles, which go forth unto the kings of the earth and of the whole world, to gather them to the battle of that great day of God Almighty. Behold, I come as a thief. Blessed is he that watcheth and keepeth his garments, lest he walk naked, and they see his shame. And he gathered them together into a place called in the Hebrew tongue Armageddon. These days we are studying the word of God under the central theme Armageddon. இந்நாட்களில் அர்மகதோன் என்கிறதான மத்திய தலைப்பின் கீழ் இந்த வேத பாடங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். Armageddon is a place in central Israel where there is a valley, or rather a plain that is a stretch of about 200 square miles, and that's going to be the scene of a very great battle that's going to be fought shortly. அர்மகதோன் என்கிறதான அந்த சமபூமியானது, அந்த பள்ளத்தாக்கானது இஸ்ரவேல் தேசத்தின் மைய புள்ளியாக பெரிய யுத்தம் நடக்கிறதான இந்த அர்மகதோன் யுத்தத்திற்கு முக்கியமான ஒரு ஸ்தலமாக அது கருதப்படுகிறது. It's about 200 square miles. அந்த இடமானது 200 சதுர மைல்கள் உடையதாயிருக்கிறது. I will just briefly take you through what was said yesterday for those who have come today. நேற்றைக்கு நான் சொன்ன காரியங்களை சுருக்கமாய் நேற்று வராதவர்களுக்காக இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். This battle is going to be the battle of battles. இந்த யுத்தமானது யுத்தங்களின் யுத்தமாக அது நடக்கப்பெற போகிறது. Because it's going to end all battles. ஏனென்றால் இந்த யுத்தம்தான் எல்லா யுத்தங்களுக்கும் முடிவானதாய் காணப்பட போகிறது. After this battle, for 1000 years there will be no battles, then one more battle, and then this universe will cease to exist. இந்த யுத்தத்திற்கு பின்பு 1000 ஆண்டுகள் அமைதி காணப்பட்டு யுத்தங்கள் இல்லாதபடிக்கு கடைசியில் மறுபடியுமாக யுத்தம் வந்து அதோடு யுத்தங்கள் முடிவு பெறுகிறது. Not only that, அது மாத்திரமல்ல, this battle is going to be a spiritual physical battle. இந்த யுத்தமானது ஒரு ஆவிக்குரிய சரீர பிரகாரமான யுத்தமாயிருக்கிறது. Because God and Satan are going to be directly involved in this battle. ஏனென்றால் தேவனும் சாத்தானும் இந்த யுத்தங்களில் அவர்கள் நேரடியாக பங்கு பெற போகிறார்கள். Thirdly, it's very important because this world today is full of evil, and that battle is going to bring in a great cleansing from evil in this world. ஏனென்றால் இந்த யுத்தம் மிக முக்கியமான யுத்தம். ஏனென்றால் இந்த யுத்தமானது தீமை நிறைந்ததாய் காணப்பட போகிறது. அதிலே ஒரு this world is full of evil, and therefore this war is going to cleanse this world from evil. இந்த உலகமானது தீமையினாலே நிறைந்திருக்கிறபடியினாலே இந்த யுத்தம் வந்து முழுவதுமாக யாவற்றையும் சுத்திகரிக்க கூடியதாயிருக்கிறது. And we saw why this battle is going to take place. ஏன் இந்த யுத்தம் நடைபெற போகிறது என்பதை நாம் நேற்று கண்டோம். Jerusalem, as we pointed out yesterday, is a very, very inconspicuous small place on the world map. நேற்றைக்கு நாங்கள் சொன்ன வண்ணமாக எருசலேம் என்கிறதான பட்டணம் ஒரு பெரிய அளவிற்கு கூட கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறதான அப்படிப்பட்ட பட்டணமாய் இருக்கிறது. But it's going to be the main point in focus in the last days. ஆனால் அதுதான் கடைசி நாட்களில் எல்லாருடைய பார்வைக்கும் அது நோக்கமாய் காணப்பட போகிறது. Israel, as you see on the map behind you, has no friends நீங்கள் இங்கே around it.
பின்னே நீங்கள் காண்கிற அந்த வரைபடத்தின்படி இஸ்ரவேல் தேசத்திற்கு சுற்றில் இருக்கிற தேசங்களோடு அவர்களுக்கு சிநேகம் இல்லை. It is alone, all its neighbors are enemies. அது தனிமையாக காணப்படுகிறது. அதை சுற்றி இருக்கிற எல்லா பக்க தேசங்கள் யாவும் அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். And in this battle the whole world is going to go against Jerusalem. இந்த யுத்தத்தில் தானே முழு உலகமும் சேர்ந்து எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட போகிறது. Israel is also getting ready for that battle. இஸ்ரவேல் தேசமும் அந்த யுத்தத்திற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறது. In that place called Armageddon, in that valley, அந்த பள்ளத்தாக்கிலே அர்மகதோன் என்று அழைக்கப்படுகிற ஸ்தலத்திலே there is an underground air force base there. அங்கே விமானப்படையின் ஒரு தரைக்கு இறங்கினதான சுரங்க விமானப்படை காணப்படுகிறது. So when that battle takes place, these armies will come out and these air force planes will come out for the battle. யுத்தங்கள் தொடங்கும் பொழுது இந்த விமானப்படையின் விமானங்கள் யாவும் இவர்களுடைய சேனைகள் யாவும் யுத்தத்திற்காக வரும். But no matter how strong Israel is, it's no match for the whole world. இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த சேனையின் பக்கபலம் எவ்வளவா இருந்தாலும் சரி அதற்கு உலகத்தின் சேனைகள் நிகராகாது. So it's no match for the whole world coming against it, it's going to lose. முழு உலகத்திற்கும் அது நிகராக அந்த இஸ்ரவேலின் சேனை காணப்படாதபடியினால் தோற்று போகக்கூடியதா இருக்கிறது. And therefore at that time when it's about to be destroyed, Jesus will come with his armies from the skies and descend on this earth. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனை தோற்று போகிறதான அந்த வேளையில் தானே தேவனுடைய சேனை அவர்களுக்காக இறங்கி யுத்தம் செய்கிறது. Jesus and his armies. இயேசுவும் அவருடைய சேனைகளும். This is not a vision, it's not symbolic, it's not spiritual. Jesus is going to literally come down with his armies and fight this battle and take over rule over this world. இந்த காரியம் ஏதோ ஒரு தரிசனமாகவோ அல்லது ஒரு கனவாகவோ அல்லது ஒரு படமாகவோ அப்படி சொல்லப்படவில்லை. Or spiritual. ஆவிக்குரிய விதமாகவோ சொல்லப்படவில்லை. இது எழுத்துக்குரிய பிரகாரமாகவே இந்த யுத்தம் நடைபெற போகிறது. And Jesus is going to take over this world for a period of 1000 years. 1000 ஆண்டுகளுக்கு இயேசுதாமே இந்த உலகத்தை அவர் ஆளுகை செய்ய போகிறார். So that's the battle of Armageddon in brief. அதுதான் குறிப்பாக சுருக்கமாய் சொல்ல போனால் அர்மகதோன் யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. Now you see a repetition of this prophecy in the book of Daniel. இந்த தீர்க்க தரிசனத்தின் திரும்பமாக இதே பகுதியை நாம் தீர்க்க தரிசன புத்தகமாகிய தானியேலின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். King Nebuchadnezzar, who was one of the rulers of an ancient kingdom called Babylon, saw a dream. பாபிலோனின் ராஜா பழைய பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் ஒரு சொப்பனத்தை கண்டான். And in that dream he saw a statue made of different metals. அவன் கண்டதான அந்த தரிசனத்திலே ஒரு சிலை பல உலோகங்களினால் உண்டாக்கப்பட்ட ஒரு சிலை அவன் கண்டான். The first picture on the chart is a representation of that statue that he saw in the dream. அவன் தன்னுடைய சொப்பனத்தில் கண்டதான அந்த சிலைதான் நீங்கள் பார்க்கிறதான முதல் படமாக இருக்கிறது. So when that dream was interpreted by Daniel, அந்த சொப்பனமானது தானியேலினால் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பொழுது Daniel said that each metal represents an era or a king, a rule or a regime of a kingdom. தானியேல் சொன்னார் ஒவ்வொரு உலோகத்தினால் அந்த ஒவ்வொரு உலோகம் காணப்படுகிறது, ஒவ்வொரு உலோகமும் ஒவ்வொரு ராஜ்யத்தை அடையாளமாக காட்டுகிறது என்று அவர் வெளிப்படுத்தினார். The head is of gold. தலையானது பொன்னினாலே உண்டாயிருக்கிறது, representing the Babylonian empire. அது பாபிலோனிய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. The next, the silver portion is silver, representing the Medo-Persian empire. அந்த வெள்ளி பகுதியானது மேதியா பெர்சியா அவருடைய ராஜ்யத்தை காண்பிக்கிறது. All this is history, these things have already happened. இவைகளெல்லாம் சரித்திரங்களாய் இருக்கிறது, இவைகள் யாவும் ஏற்கனவே நடைபெற்று விட்டன. But when Daniel made those interpretations, they were predictions, it had not yet happened. தானியேல் இந்த காரியங்களுக்கு வெளிப்படுத்தல்களை தந்த பொழுது அவைகள் யாவும் முன்பாகவே சொல்லப்பட்டவைகளாய் இருக்கின்றன, இன்னும் நடைபெறவில்லை. The next is the brazen, the brass portion, which is the Greek empire. அதற்கு பின்பு நாம் வெண்கல பகுதியை காண்கிறோம், அது கிரேக்க சாம்ராஜ்யத்தை காண்பிக்கிறது. And then the iron feet, which is the Roman empire. அந்த இரும்பான கால்களை காண்கிறோம், அது ரோம சாம்ராஜ்யத்தை காண்பிக்கிறது. We all know of Alexander the Great of the Greek empire, and we also know about the Roman empire in which the Caesars ruled. நாம் யாவருக்கும் தெரியும்,
இந்த கிரேக்க அரசாங்கமாகிய அரசாங்கத்தில் மகா அலெக்சாண்டர் அவர்களையும் ரோம சாம்ராஜ்யத்தில் சீசர் அவர்களுடைய ராஜ்யத்தை நாம் கண்டிருக்கிறோம். Then comes the last part of the image, which is part iron and part clay. It's an iron clay mixture. இந்த படத்தின் கடைசி பகுதியில் நாம் பார்க்கிறோம், அந்த பகுதியானது பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் கலந்ததாயிருக்கிறது. This is the weakest part of the image. இதுதான் இந்த முழு படத்தின் பலவீனமான பகுதியாயிருக்கிறது. They represent the governments of today. இவைகள் யாவும் இன்று காணப்படுகிற அரசாங்கங்களை அவைகள் வெளிப்படுத்துகின்றன. Governments joining together just for the sake of majority, forming coalition governments, but no actual unity. அரசாங்கங்களானவைகள் தங்களுக்கு பலம் கிடைக்கும்படியாக ஒருவர் சேர்ந்து கொள்கிறார்களே தவிர உண்மையான ஐக்கியம் அங்கே காணப்படுகிறதில்லை. So just like iron and clay will not mix, these governments and factions and parties will not mix, they will just be together for a majority. எப்படி களிமண்ணும் இரும்பும் ஒன்றோடொன்று கலவாதது போல இந்த அரசாங்கங்களும் இந்த அரசியல் கட்சிகளும் ஒன்றோடொன்று அவைகள் கலக்கிறதில்லை. ஆட்சிக்காக அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். Then when these kingdoms are in power, பின்பு இந்த ராஜ்யங்கள் ராஜ்யபாரம் செய்யும் பொழுது, a stone, the king Nebuchadnezzar sees a stone coming down from the heavens and colliding with the image at the foot, and then the whole image collapses. அப்படி பார்த்து கொண்டிருக்கையில் ஒரு பெரிய கல்லானது உருண்டு வந்து அந்த சிலையின் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. That stone coming down from the sky is a symbolism of Jesus and his armies coming down from the skies and fighting against the Antichrist at the battle of Armageddon. வானத்திலிருந்து அந்த கல் இறங்கி வருகிறதே, இந்த கல் எதை காட்டுகிறது என்றால் அர்மகதோன் யுத்தத்தில் தானே இயேசுவும் அவர் சேனைகளும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறதை காட்டுகிறது. That stone is called a stone cut without hands. அந்த கல்லின் பெயர் என்னவென்றால் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். That represents Jesus. அது இயேசுவை வெளிப்படுத்துகிறது. Uncreated, always existing. அது சிருஷ்டிக்கப்பட்டதல்ல, அது எப்பொழுதுமே இருக்கிறதா இருக்கிறது. Jesus was not born in this world, Jesus came into this world. இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறக்கவில்லை, மாறாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். He was never born, he is uncreated, he always existed. அவர் ஒரு காலம் புதுவாய் பிறந்ததில்லை, அவர் எப்பொழுதுமே இருக்கிறவர், அவரோ சிருஷ்டிக்கப்பட முடியாதவர். At the same time, அதே நேரத்தில் about the same stone, it is written in verse 45. Turn to Daniel chapter 2 and verse 45. அதே கல்லை குறித்து தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். 45, Daniel 2:45. For as much as thou sawest that the stone was cut out of the mountain without hands. Enough. Read that in Tamil. இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். Read the previous verse. முந்தின வசனம் 44. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து. That's the answer. The stone was cut without hands, at the same time it was cut out of a mountain. ஒரு கல்லானது கைகளால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து வந்தது. Same stone. அதே கல். So cut out of a mountain, what does that show? மலையிலிருந்து அது பெயர்க்கப்பட்டு வருகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? It shows the second part of the stone. One, it represents Jesus. Secondly, it represents the army of Jesus. முதலாவது அது இயேசுவை வெளிப்படுத்துகிறது, இரண்டாவது இயேசுவின் சேனை அது வெளிப்படுத்துகிறது. This army is the saints of God and who have been born into this world as human beings. This stone cut out of the mountain represents the saints of God who have been born into this world as human beings. மலையிலிருந்து பெயர்க்கப்பட்டதான கல் என்று சொன்னால் இந்த உலகத்திலே மனிதர்களின் மத்தியிலிருந்து பரிசுத்தவான்களாய் அவர்கள் பிறந்து எடுக்கப்பட்டவர்கள். So they were cut, they were separated from mankind and became the army of Christ. அவர்கள் மனிதர்களிலிருந்து பிரிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக தேவனுடைய சேனையிலே சேர்க்கப்படுகிறார்கள். And they are joined with this stone. அந்த பெரிய கல்லோடு கூட அவர்கள் சேர்ந்து கொள்கிறார்கள். This stone comes rolling down from the skies and collides with this image and breaks it.
இந்த கல்லானது வானத்திலிருந்து உருண்டு வந்து பாதங்களின் மேல் விழுந்து நொறுக்கி போட்டது. It's going to be put an end to all the kingdoms of this world, to all the kingdoms of men. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எல்லா சாம்ராஜ்யங்களையும் அது முடிவுக்கு கொண்டு வரப் போகிறது. All kinds of man-ordained governments are going to be put to an end forever when that stone comes down. அந்த கல் இறங்கும் பொழுதுதானே மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லா அரசாங்கங்களும் ராஜ்யங்களும் முடிவுக்கு கொண்டு வரப்படும். Read the whole verse 44 again. மறுபடியுமாக 44ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். And in the days of these kings shall the God of heaven set up a kingdom which shall never be destroyed, and the kingdom shall not be left to the other people, but it shall break in pieces and consume all these kingdoms, and it shall stand forever. For as much as thou sawest that the stone was cut out of the mountain without hands, and that it break in pieces the iron, the brass, the clay, the silver, and the gold, the great God had made known to the king what shall come to pass hereafter, and the dream is certain, and the interpretation thereof sure. This verse was written 2500 years ago. இந்த வசனமானது ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டதாயிருக்கிறது. And it speaks about something that still hasn't happened. இந்த காரியமானது இன்னும் சம்பவிக்காமல் இருக்கிற அந்த காரியத்தை That வெளிப்படுத்துகிறது. is going to happen. அது சம்பவிக்க போகிறது. All kinds of kingdoms have come up in this world. எல்லா விதமான ராஜ்யங்களும் அரசாங்கங்களும் வந்து கொண்டிருக்கிறது. But all those different kinds of kingdoms are going to come to an end very soon. இந்த எல்லா விதமான ராஜ்யங்கள் யாவும் அதி சீக்கிரத்தில் முடிவுக்கு வரப்போகிறது. A new kingdom is going to be established. ஒரு புதிய ராஜ்யம் அமைக்கப்பெற போகிறது. And that kingdom will consume all the other kingdoms that ever existed, and this kingdom shall stand forever. இந்த ராஜ்யமானது இந்நாள் வரைக்கும் காணப்பட்ட சகல ராஜ்யங்களையும் விழுங்கி போட்டு இந்த ராஜ்யமே நித்திய ராஜ்யமாக இருக்க போகிறது. So we have to be that army of Christ that is going to come down with Christ to fight in this battle of Armageddon. நாம் தேவனுடைய அந்த சேனையிலே அர்மகதோன் யுத்தத்திலே வந்து நாம் பங்கு பெற வேண்டியதா இருக்கிறது. And nobody can join an army without proper training. ஒரு சரியான பயிற்சி இல்லாமல் யாரும் இந்த சேனையில் சேர முடியாது. And nobody can join this army without the proper training. இந்த சேனைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி இல்லாதபடிக்கு யாரும் சேர முடியாது. So God has brought us into his fold, not just to be members of some church, but God has brought us into this fold so that we might be trained for that final battle. தேவன் நம்மை இந்த மந்தைக்கு கொண்டு வந்தது ஏதோ ஒரு சபையிலே நாம் அங்கத்தினராய் இருக்கும்படியாக அல்ல, மாறாக இந்த யுத்தத்தில் நாம் பங்கு பெறும்படிக்கு நம்மை பயிற்றுவிக்கும்படியாகவே தேவன் இந்த மந்தைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Therefore it is not enough to be Christians or Pentecostals, we have to be qualified as children of God for this battle. ஆகையினாலே ஏதோ கிறிஸ்தவர்கள் அல்லது பெந்தேகோஸ்தேக்காரர்கள் என்று நம்மை அழைத்துக் கொண்டால் போதாது, மாறாக இந்த யுத்தத்திற்காக நாம் தகுதியுடையவர்களாய் இருக்க வேண்டும். The reason is this battle, although is going to take place a few years later, we are going to feel the pinch of this battle in these last days. இந்த யுத்தமானது இனி வருகிற கொஞ்சம் சமீப காலத்தில் வருகிறதா இருந்தாலும் இந்நாட்களில் தானே அந்த யுத்தத்தின் ஒரு துளியாகிலும் நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். All because the Antichrist knows, the dragon Satan knows that we are going to come back, we are called to come back with him and fight against Satan. Therefore he will try to get rid of us today itself. ஏனென்றால் சாத்தானாகிய அந்தி கிறிஸ்து அந்த மிருகம் நன்றாய் அறிந்திருக்கிறான், நாம் அந்த யுத்தத்தில் சேனையின் ஒரு பகுதியாய் மாறிவிடுகிறபடினாலே அவன் இன்றைக்கு தானே நம்மை அழிக்கும்படி முயற்சிக்கிறான். So today itself he will fight against us so that the count of that army is reduced. இன்றைக்கு தானே அவன் நம்மோடு கூட யுத்தம் செய்து அந்த சேனையின் எண்ணிக்கையில் குறைக்க செய்கிறான். So when he fights against us deceptively and subtly these days, we have to learn to fight back. அவன் வஞ்சகமாக தந்திரமாக அவன் நம்மோடு கூட யுத்தம் பண்ணும் பொழுது நாம் அவனோடு கூட யுத்தம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். So pressure is going to rise up against Christians in the last days as the spirit of the Antichrist lifts up its head.
அந்தி கிறிஸ்துவின் ஆவி கடைசி நாட்களில் எழும்பும் பொழுதுதானே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அழுத்தங்கள் வரப்போகிறது. Now the man who saw this dream was King Nebuchadnezzar. இந்த சொப்பனத்தை பார்த்த ராஜா நேபுகாத்நேச்சார். And when he saw this dream, he was confused. இந்த சொப்பனத்தை பார்த்த மாத்திரத்தில் அவன் குழம்பி போனான். When Daniel interpreted the dream, he was astonished. தானியேல் இந்த சொப்பனத்திற்கு வெளிப்படுத்தலை தந்தபொழுது அதை கண்டவன் ஆச்சரியம் அடைந்தான். But if you observe this book of Daniel, in chapter 2, he sees a statue. In chapter 3, he makes a statue. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இதே நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை உருவாக்குகிறான். In chapter 2, he sees a statue. In chapter 3, he makes a statue. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சிலையை அவன் He sees, காண்கிறான். In his dream, he saw a statue. ஒரு சிலை அவன் காண்கிறான். 3ஆவது அதிகாரத்தில் அவன் ஒரு சிலை உருவாக்குகிறான். What is the connection? என்ன தொடர்பு? The difference is, the statue that he saw in his dream is made of many metals, but the statue that he made actually is made only of gold. அவன் கண்டதான சொப்பனத்தில் கண்ட சிலை பல உலோகங்களை உடையதா இருந்தது. அவன் உருவாக்கிய அந்த சிலையோ ஒரே ஒரு உலோகத்தால் உருவாக்கப்பட்டது. When Daniel interprets the dream to Nebuchadnezzar, Daniel tells him, "Thou art that head of gold." தானியேல் அந்த சொப்பனத்தை ராஜாவுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அப்பொழுது சொல்லுகிறான், அந்த பொற்சிலையின் தலை நீராயிருக்கிறீர். Read the last part of verse 38. 38ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. Thou art this head of gold. பொன்னான அந்த தலை நீரே. So here we see that Nebuchadnezzar is that head of gold. இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த நேபுகாத்நேச்சார் தான் அந்த பொன்னான தலையாயிருக்கிறார். And Daniel says, after your days another empire will come. அப்பொழுது தானியேல் சொல்லுகிறார், உமக்கு பின்பு வேறு கீழ்த்தர வேறொரு ராஜ்யம் தோன்றும். So that must have got Nebuchadnezzar scared. அதை கேட்ட மாத்திரத்தில் நேபுகாத்நேச்சார் பயந்து போனார். I am the world ruler. நான் உலக அதிபதியா இருக்கிறேன். And this interpretation says, after your days, that means someone's going to take over. இந்த வெளிப்படுத்தல் என்ன சொல்லுகிறது என்றால், உம்முடைய நாட்களுக்கு பின்பு, அதனுடைய அர்த்தம் வேறு ஒருவன் இந்த ராஜ்யபாரத்தை எடுக்க போகிறான் அல்லவோ. That means someone from within my kingdom is going to rise up against me and take over this kingdom. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், என்னுடைய ராஜ்யத்திலிருந்து யாரோ ஒருவர் எழும்பி என்னுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக எழும்பி அவர் ராஜாவாக போகிறார். I am not going to accept that. நான் அதை ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. I am not going to allow that. அதை நான் அனுமதிக்க போகிறதும் இல்லை. So he didn't make a statue whose head was of gold. He made a statue which was full gold. ஆகையினாலே அவன் ஒரு பொன்னால் உண்டான தலையை மாத்திரமுடைய ஒரு சிலை உண்டாக்கவில்லை, முழுவதுமாகவே பொன்னான சிலை அவன் உண்டாக்கினான். What is the meaning? அதன் அர்த்தம் என்ன? My kingdom should last forever. என்னுடைய ராஜ்யம் கடைசி பரியந்தமும் இருக்க வேண்டும். And I want everyone to bow before that. எல்லாரும் அதற்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிய வேண்டும். If you read the story or read the episode in chapter 3, it's not everyone in the land who is under his kingdom who should bow before that statue. It's the principal people, the officials, the big shots, those who can rebel against him. They are the ones who are supposed to bow before the image. நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாரையும் இந்த சிலைக்கு முன்பாக அவன் வணங்கி விழுந்து வணங்க சொல்லுகிறதில்லை. மாறாக யாரெல்லாம் எதிர்க்கிறவர்களோ தேசாதிபதிகளோ அவர்களை எல்லாரையும் அவன் இதற்கு முன்பாக விழுந்து வணங்க சொல்கிறான். That's what written in verse 3. The princes, the governors, the captains, the judges, the treasurers, the counselors, the sheriffs, these big people, these officials, these people who are on top, they are the ones who should bow before this image. அதைத்தான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் அப்படிப்பட்ட அதிகாரிகள் யாவரையும் இதற்கு முன்பாக விழுந்து வணங்க சொல்கிறான். So if anyone does not bow before this image which says that my kingdom should last forever, இந்த ராஜ்யம்தான் கடைசி பரியந்தம் நிற்க வேண்டிய ராஜ்யம், இதற்கு யாராகிலும் வந்து விழுந்து வணங்காவிட்டால் I can know who are those people who will rebel against me. எனக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் யார் என்று அப்பொழுது நான் அறிந்து கொள்வேன். So he was trying to find out who are those people who are going to rise up against him. அவனுக்கு விரோதமாக யார் எழும்ப போகிறார்கள் என்பதை அவன் கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினான். Like this,
in the last days also the Antichrist is going to get scared of his enemies. அதே வண்ணமாக அந்தி கிறிஸ்துவும் கூட இந்த கடைசி நாட்களில் தன்னுடைய சத்துருக்களை கண்டு அவன் பயந்து போய் When கொண்டிருக்கிறான். the Antichrist rises up, the Bible says, there's no time to go into the verses, the Bible says that he is going to rise up with the combination of the powers of the previous empires. வேதத்தில் நமக்கு வாசிக்க நேரமில்லை. அந்தி கிறிஸ்துவானவன் கடைசி நாட்களில் எழும்பும் பொழுது முன்பாக இருந்த சகல ராஜ்யங்களையும் சாம்ராஜ்யங்களின் பலத்தை உடையவனாய் அவன் எழும்ப போகிறான். So that means the behavior of his kingdom will be the combination of the behaviors of the previous empires, the ancient empires. அதன் அர்த்தம் என்னவென்றால் அவனுடைய ராஜ்யத்தின் குணாதிசயம் எப்படி இருக்கும் என்றால் இதுவரைக்கும் காணப்பட்டதான சகல ராஜ்யங்களின் குணாதிசயங்களையும் உடையதாய் இருக்க போகிறது. When Nebuchadnezzar realized that his kingdom was going to come to an end, he didn't like it and he was trying to stop that rebellion. நேபுகாத்நேசார் தன்னுடைய ராஜ்யமானது முடிவுக்கு வரப்போகிறது என்பதை அறிந்து அதை அவனுக்கு பிடிக்காதபடியினால் அதை நிறுத்தும்படிக்கு அவன் முயற்சிக்கிறான். When King Herod of the Roman Empire realized that a king of the Jews was born, he didn't like it, he tried to stop it and killed all the babies. ரோம ராஜ்யத்தின் ராஜாவாகிய ஏரோது ராஜா யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று கேட்டபொழுது அது அவனுக்கு பிடிக்காத பட்சத்தில் அவனை கொன்று போடும்படி அவன் முயற்சித்தான். When the Antichrist comes to power and realizes there's a group of people who are going to oppose him, he's going to oppose them. அந்தி கிறிஸ்துவானவன் அவன் நாட்களில் அவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டம் ஜனம் எழும்ப போகிறது என்பதை அறிந்தபடியினாலே அவர்களை அவன் கொன்று போடும்படி அவன் முயற்சிக்கிறான். Just like he is forming an army, Christ is forming his army. அவன் எப்படி தனக்கு ஒரு சேனையை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறானோ அதே வண்ணமாக கிறிஸ்துவும் கூட தனக்கு ஒரு சேனையை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். Maybe tomorrow or day after tomorrow we'll see Satan is forming an army of devil-possessed people and they're going to get ready during the time of the Antichrist to charge upon those who oppose his kingdom. அந்தி கிறிஸ்துவுக்கு விரோதமாக எதிர்க்கிறதான யாவரையும் அவன் அழிக்கும்படியாக அந்நாட்களில் யாரெல்லாம் பிசாசுகளினால் பிடிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்கள் யாவரையும் தன்னுடைய ராஜ்யத்தில் யுத்தம் செய்யும்படியாக அவன் அவர்களுக்கு பலத்தை தரப்போகிறான். He is preparing now, right now a group of devil-possessed people are being prepared to form his army. இந்நாட்களில் தானே அவனுடைய சேனையில் சேரும்படிக்கு சாத்தானினால் பீடிக்கப்பட்டவர்களை அந்த சேனையில் அவன் சேர்த்துக் கொண்டிருக்கிறான். And he is forming that army and they will pounce upon Christians in the last days. கடைசி நாட்களில் இந்த சேனையானது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எதிர்கொள்ளக்கூடிய கூட்டமாக இருக்க போகிறது. At the same time God is raising up his army to fight against those adversaries. அதே நேரத்தில் தேவனும் தானே தன்னுடைய சேனையை சத்துருவுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி அவரும் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். They will come against us with physical weapons, but our weapons are not carnal. ஆனால் அவர்களோ சரீர பிரகாரமான ஆயுதங்களோடு மாம்ச ஆயுதங்களோடு வரப்போகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்லவே. So before we fight that actual battle of Armageddon, there's going to be a spiritual warfare which Christians have to fight. அர்மகதோன் யுத்தத்தை நாம் செய்யும் முன்பாக கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. So how are we going to face adversaries who fight against us literally when we are not allowed to have weapons? எப்படி நாம் இந்த சத்துருக்களோடு கூட நம்மால் எந்த ஆயுதங்களும் இல்லாமல் யுத்தம் செய்யக்கூடும்? When they are going to fight against us with literal weapons, how are we going to fight against them without weapons? அவர்கள் எழுத்துக்குரிய ஆயுதங்களோடு கூட வந்து நம்மோடு யுத்தம் செய்யும் பொழுது நாம் எப்படி ஒரு ஆயுதங்களும் இல்லாமல் அவர்களோடு யுத்தம் செய்ய முடியும்? That's why we need to be spiritually qualified. We need to have some spiritual weapons in order to counter the adversary. ஆகையினால் தான் நமக்கு ஆவிக்குரிய தகுதி வேண்டும், ஆவிக்குரிய ஆயுதங்கள் வேண்டும். அதை கொண்டு நம்முடைய சத்துருக்களோடு கூட நம்மால் யுத்தம் செய்ய முடியும். So we are going to see from Daniel chapter 3 how the spirit of the Antichrist is going to rise up in the last days against the church of God. தேவனுடைய சபைக்கு விரோதமாக எப்படி அந்தி கிறிஸ்துவானவன் எழும்ப போகிறான் என்பதை கடைசி நாட்கள் எழும்ப போகிறான் என்பதை தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் காணப் போகிறோம். And in those days how are we to prepare ourselves to face the adversary? சத்துருவை சந்திக்கும்படிக்கு அந்நாட்களில் எப்படி நாம் நம்மை ஆயத்தம் செய்து கொள்வது? So just like Nebuchadnezzar got scared and just like Herod got scared, the Antichrist is going to get scared against children of God. எப்படி நேபுகாத்நேசார் பயந்து போனானோ, எப்படி ஏரோது ராஜா பயந்து போனானோ, அதே வண்ணமாக அந்தி கிறிஸ்துவும் தனக்கு எதிராய் போராடுகிற சத்துருக்களை குறித்து அவன் பயந்து கொண்டிருக்கிறான். So in the last days
plans are going to be made to exterminate Christians. ஆகையினாலே கடைசி நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக திட்டங்கள் வகுக்கப்பட போகிறது. So trials are going to increase and troubles are going to increase for Christians. கிறிஸ்தவர்களுக்கு சோதனைகளும் இக்கட்டுகளும் பெருக போகிறது. So we are going to learn from the Daniel chapter 3 how from the episode of Shadrach, Meshach and Abednego, what kind of things are going to happen in these last days and how we have to react and how God will be on our side. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுடைய சரித்திரத்திலிருந்தும் தானியேல் 3ஆம் அதிகாரத்திலிருந்தும் எப்படி நாம் கடைசி நாட்களில் நாம் இந்த யுத்தத்தை செய்ய வேண்டும் என்பதை பயிற்றுக் கொண்டு போகிறோம். And how God is going to work for us. தேவன் எப்படி நமக்காக கிரியை செய்ய போகிறார் And how the enemy is going to rise up against us. எப்படி சத்துரு நமக்கு விரோதமாக எழும்ப போகிறான் என்றும். One, முதலாவதாக in the last days, கடைசி நாட்களில் the devil is going to make many political changes are going to rise up which will hinder Christians from living according to the truth. சத்தியத்திற்கு நேராக சத்தியத்திற்கு ஒத்தவண்ணமாக கிறிஸ்தவர்கள் ஜீவிக்க கூடாதபடிக்கு பல அரசியல் மாற்றங்கள் உண்டாக போகிறது. Just like King Nebuchadnezzar made a law suddenly which was anti-Jewish. Jews are not supposed to bow before any image. It's against their Jewish custom or law. But this man enforces a law which hinders the Jews to live according to their religion. யூதர்களுக்கு அவர்களுடைய மதத்தை பொறுத்தமட்டில் எந்த சிலைக்கு முன்பாக அவர்கள் விழுந்து பணிக கூடாது. அப்பொழுதுதானே நேபுகாத்நேச்சார் ஒரு சிலை உருவாக்கி அவர்களுடைய அந்த வழக்கத்திற்கு மாறாக செய்யும்படி அவன் செய்தது போல. In the same way, many anti-Christian laws are going to be imposed in the last days. அதே வண்ணமாக அநேக அந்தி கிறிஸ்துவின் கட்டளைகளானவைகள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவைகள் வரப்போகின்றன. Political changes will take place which will hinder Christians from living according to the truth of the scriptures. அநேக அரசியல் மாற்றங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் சத்தியத்துக்கு ஒத்தவண்ணமாக ஜீவிக்க கூடாதபடிக்கு அவைகள் வரப்போகின்றன. It's not yet happened in India, but it's going to happen. அது இன்னும் இந்திய தேசத்தில் வரவில்லை, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிறது. What are we going to do? அப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? Don't get scared when you listen to these things. இந்த காரியங்களை கேட்கும் பொழுது நீங்கள் பயந்து விட வேண்டாம். Don't run away when you listen to these things. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஓடி போகவும் வேண்டாம். We are going to be the army that's going to fight in the last days. நாம் தான் கடைசி நாட்களில் செய்ய போகிறதான அந்த சேனையா இருக்கிறோம். So although the pressure from the adversary rises up, God will give us the victory. அநேக சத்துருக்களின் அப்படிப்பட்டதான திட்டங்கள் எழும்பிக் கொண்டிருந்தாலும் தேவன் நமக்கு ஜெயத்தை தருவார். Already these days, for those who are going to getting admitted into schools and those who are living in rented houses, to get a house, to get a school, to get a job is very difficult for Christians these days. இந்நாட்களில் தானே நீங்கள் ஏற்கனவே பார்த்தால் கிறிஸ்தவர்களுக்கு பள்ளிகளில் சேரவோ அல்லது வீடு வாடகைக்கு எடுக்கவோ அல்லது வேலைகள் கிடைக்கவோ மிக மிக கடினமாய் மாறுகிறது. Now it's going to get more difficult. வாழ்க்கையானது இன்னும் கடினமாக போகிறது. But don't think that you're going to be jobless and left on the streets. God won't allow you to be like that. ஆகையாலே வேலை இல்லாமல் தெருவில் வந்து நின்று விடுவோமோ என்று நீங்கள் பயப்படவே வேண்டாம். தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். Secondly, இரண்டாவதாக this antichrist will do things to instill fear upon Christians. அந்தி கிறிஸ்துவானவன் ஜனங்களுக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே பயம் உருவாகும்படி அவன் சில காரியங்களை செய்ய போகிறான். For example, உதாரணமாக when you turn to Daniel chapter 3, தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துடைய வேதத்தை திருப்புவீர்களேயாகில் you see some repetition of terms that seems to threaten the reader. அங்கே வாசிக்கிறதான வாசிப்புக்காரனுக்கு பயம்படுத்தும்படிக்கு ஒரு விதமான வார்த்தைகள் திரும்பமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. So here a command is given that when you hear the sound of musical instruments, you have to bow before the image. இங்கே ஒரு உரத்த சத்தமாய் ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இப்படி வாத்தியங்கள் கீதங்கள் முழகும் பொழுது நீங்கள் யாவரும் நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். So if you see how the chapter goes, எப்படி இந்த அதிகாரம் போகிறது என்று பாருங்கள். A herald cried, "To you it is commanded, O people, nations and languages," verses 4 and 5. "At what time you hear the sound of the cornet, the flute, the harp, the sackbut, the psaltery and the dulcimer and all kinds of music, you must fall down before the golden image." And again in verse 7,
At what time you hear the sound of the cornet, the flute, the harp, the sackbut, the psaltery and all kinds of music, you must bow before the golden image. And then Nebuchadnezzar says again, so be ready. At what time you hear in verse 15, the sound of the cornet, flute, harp, sackbut, psaltery and all kinds of music, you must fall before the image. See that repetition? It's kind of threatening the reader. பாருங்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்திலே கட்டிக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரமானவர்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுவது என்னவென்றால் எக்காலம் நாதசுரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவிதமான கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் சில பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். மறுபடியுமாக 7ஆம் வசனத்தில் ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம் நாதசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் முதலான சகலவிதமான கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரும் தாழ விழுந்து அவன் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொண்டார்கள். மறுபடியுமாக 15ஆம் வசனத்தில் இப்போதும் எக்காலம் நாதசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது என்று சொல்கிறான். Not only that, அது மாத்திரமல்ல, you see another repetition in the chapter. இதே அதிகாரத்தில் மறுபடியுமாக இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. The image which the king set up. ராஜா நிறுத்தின பொற்சிலை. In verse 1 you see that. முதலாம் வசனத்தில் வாசிக்கிறோம். In verse 2 you read the image which the king set up. இரண்டாம் அதிகாரத்திலும் ராஜா நிறுத்தின வசனத்தில். இரண்டாம் வசனத்திலும் ராஜா நிறுத்தின சிலை. In verse 3 again, the image that Nebuchadnezzar set up. மூன்றாம் வசனத்திலும் ராஜா நிறுத்தின சிலை. Verse 5 again, the image that Nebuchadnezzar set up. ஐந்தாம் வசனத்திலும் ராஜா நிறுத்தின சிலை. Verse 7 again, the image which the king Nebuchadnezzar set up. ஏழாம் வசனத்திலும் ராஜா நிறுத்தின பொற்சிலை. Verse 12 again, the king which the king set up. 12ஆம் வசனத்திலும் The image which the king set up. 12ஆம் வசனத்திலும் ராஜா நிறுத்தின பொற்சிலை. Verse 14, will you not worship the golden image which I have set up? 14ஆம் வசனத்தில் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? So there's a rhythm there. அங்கே அப்படியே ஒரு சலுகை காணப்படுகிறது. ஒரு தாளம் காணப்படுகிறது. You see that there's a repetition of phrases there to threaten the reader. The king has set up the image. The king has set up the image. The king has set up the image. So whenever you hear that music, whenever you hear that music, bow. அங்கே ஒரு தாளம் உருவாக்கப்பட்டு ராஜா நிறுத்தின பொற்சிலை, ராஜா நிறுத்தின பொற்சிலை, ராஜா நிறுத்தின பொற்சிலை. கீத வாக்கியங்கள் இசைக்கருவிகளின் சத்தம் கேட்கும் பொழுது, இசைக்கருவிகளின் சத்தம் கீத வாக்கியங்களின் சத்தம் கேட்கும் பொழுது தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். So in the media, in the news, in the newspapers, in people's conversation, we will hear things that will threaten us. ஆகையினாலே ஊடகங்களின் மூலமாக, செய்தித்தாள்களின் மூலமாக, மனிதர்கள் பேசுகிறதான அந்த சம்பாஷணையின் மூலமாக நம்மை பயமுறுத்துகிறதான காரியங்களை சொல்லுவார்கள். Now these things others won't know, but we will know that war is near. இந்த காரியங்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், ஆனால் நாம் அறிவோம் யுத்தமானது சமீபித்திருக்கிறது. So certain words, certain laws, certain phrases, certain new ideas will be brought into this world which the world will be happy about, but we Christians, it will threaten us. இந்த உலகத்திற்கு சில பிரமாணங்களும் சில கட்டளைகளும் சில நிபந்தனைகள் யாவும் உருவாக்கப்படும். அவைகளை கண்டு உலகம் சந்தோஷமாயிருக்கும், ஆனால் நம்மை அது பயமுறுத்துகிறதாயிருக்கிறது. For now every citizen in India is going to get an ID card. இந்திய தேசத்தில் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு அறிமுக அட்டை கொடுக்கப்படுகிறது. And that's everybody is happy about that. Nobody is scared about that, but we know what's happening. அதை குறித்து யாருமே பயப்படுகிறதில்லை, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தெரியும் என்ன நடக்க போகிறது. We know step by step the trap is closing in on mankind. நமக்கு தெரிகிறது படிப்படியாக நம்மை பிடிக்கிறதான அந்த கண்ணி வந்து கொண்டிருக்கிறது. So secondly, the fear is going to increase amongst Christians. Satan will and the Antichrist will try to increase fear amongst Christians. இரண்டாவதாக அந்திகிறிஸ்துவானவன் கிறிஸ்தவர்களுக்குள்ளே பயத்தை பெருகச் செய்கிறான். Thirdly, மூன்றாவதாக in the last days you will see the rising fury or anger of the Antichrist. அந்திகிறிஸ்துக்கு கொந்தளிக்கிற அந்த கோபத்தை நாம் கண்டு காணலாம்.
In the last days you will see it. கடைசி நாட்களில் அதை காணப்போகிறோம். You will see his anger increasing. அவனுடைய கோபமானது கொந்தளிக்கிறதை பெருகுகிறதை நாம் கடைசி நாட்களில் காணப்போகிறோம். You can feel Satan's spirits are fighting against us in our spirit. You can see his anger rising. சாத்தானின் ஆவிகள் நம்முடைய ஆவிக்கு விரோதமாக போராடும் பொழுது அவர்களுடைய கோபத்தை நம்மால் காண முடிகிறது. In our spirit we can feel it. நம்முடைய ஆவியில் அதை நாம் உணர முடிகிறது. Now when Nebuchadnezzar imposed these rules, இந்த நேபுகாத்நேச்சார் இந்த கட்டளைகளை அவன் பிறப்பித்த பொழுது, and he found out that 3 men disobeyed his laws, 3 மனிதர்கள் தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமற் போனார்கள் என்று அவன் அறிந்த பொழுது, read verse 13. 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு ஷாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது, Then Nebuchadnezzar in his rage and fury commanded to bring Shadrach, Meshach and Abednego. So when he saw that they disobeyed, they saw his rage and fury. அவர்கள் கீழ்ப்படியாமல் போன பொழுது அவன் உக்கிர கோபம் கொண்டவனாயிருக்கிறான். Then after that when they stood before him and he said, no, we are not going to bow, he was full of fury in verse 19. 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், திரும்பமாக அவர்கள் மூவரும் அவனுக்கு முன்பாக நின்று அப்படி வணங்க மாட்டோம் என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் கடுங்கோபம் உண்டு. So fury in verse 13, full of fury in verse 19. 13ஆம் வசனத்தில் உக்கிர கோபம், 19ஆம் வசனத்தில் கடுங்கோபம். In English, in Tamil it's not shown that it's increasing. In English it shows that it is full of fury in verse 19. தமிழிலே அந்த கோபம் பெருகுகிறது என்று சொல்லப்படவில்லை. ஆங்கிலத்தின்படி நாம் மொழியாக்கம் செய்து பார்க்கும் பொழுது 19ஆம் வசனத்தில் அவனுடைய கோபம் முழுவதுமான அந்த கொந்தளிக்கிற முழு கோபத்தில் அவன் உண்டவனாய் அவன் மாறுகிறான். So in the last days children of God are going to see the increasing fury of the adversary. ஆகையினாலே கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் சத்துருவின் அந்த கடும் கோபம் மூழ்கிறதான் அதை காணப்போகிறோம். Just like Nebuchadnezzar increased the fury of the furnace 7 times, we are going to see an increase in the anger of the adversary in these last days. எப்படி நேபுகாத்நேச்சார் அந்த அக்கினி சூளையின் அக்கினியை 7 மடங்கு உயர பெருக பண்ணினானோ, அதே வண்ணமாக கடைசி நாட்களில் சத்துருக்களின் கோபமானது அவ்வளவாய் பெருக போகிறது. Now you may think, these trials of these days itself I am not able to bear. இந்நாட்களில் இருக்கிற இந்த சோதனைகளையே என்னால் சகிக்க முடியவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். These days, these trials itself I am saying enough, and now you are saying more trials. I am not coming here anymore. இந்நாட்களில் இப்படி வருகிற சோதனைகளையே நான் போதும் போதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இன்னும் பெரிய காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். வேண்டாம் வேண்டாம், நான் போகிறேன். Now the problem is, பிரச்சனை என்னவென்றால், if you stay here it's going to be terrible. If you go from here it's going to be even more terrible. நீங்கள் இங்கே இருந்தால் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். வேண்டாம் என்று நீங்கள் போய்விட்டால் மிகவும் பயங்கரமா இருக்கும். So you have no option but to stay here now. ஆகையினாலே வேறு வழி இல்லாமல் இங்குதான் நீங்கள் இருக்க வேண்டும். So you have to stay here and learn how to fight. You are trapped between the devil and the deep sea now. இப்பொழுது நீங்கள் கடலுக்கும் பெரிய ஆழத்திற்கும் மத்தியில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள், பிசாசுக்கும் மத்தியில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினாலே நீங்கள் இங்கிருந்து கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். So you can't run away anywhere. Just sit here and listen and learn how to fight. ஆகையினாலே எங்கும் நீங்கள் ஓட முடியாது. இங்கே இருந்து எப்படி யுத்தம் செய்வது என்பதை கற்றுக்கொள்வீர்களாக. Now I want to say something that will encourage you. உங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Actually it won't encourage you, but then in one way it might make you happy, that's all. அது நேராக சொல்லப்போனால் உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடாததா இருக்கலாம், ஆனால் ஒரு பக்கத்தில் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடியதா இருக்கும். Sometimes I get scared of what I preach myself. சில நேரங்களில் நான் என்ன பிரசங்கிக்கிறேனோ அதை கேட்டே நானே பயந்திருக்கிறேன். Does that encourage you? I don't know. அது உங்களை உற்சாகப்படுத்துகிறதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. But we all have to get up and fight. நாம் யாவரும் எழுந்து யுத்தம் செய்யத்தான் வேண்டும். Now when you see the increasing fury of the adversary, சத்துருவின் அந்த கடும் கோபம் பெருகும் பொழுது, there is a fourth thing that you must learn on what the adversary is trying to do with us. என்ன சத்துரு நமக்கு நம்மோடு கூட செய்ய போகிறான் என்பதை குறித்து 4 காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். He doesn't want to kill us immediately. உடனடியாக அவன் சடிதியாய் நம்மை கொன்றுவிட விரும்பவில்லை. The purpose of the trials of the last days,
கடைசி நாட்களில் வருகிறதான சோதனைகளின் நோக்கம் என்னவென்றால் is not to kill us because we are Christians, நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினாலே அவன் கொன்றுவிட விரும்புகிறதில்லை. but it's to separate us from God. அவன் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும்படிக்கே அப்படி செய்கிறான். So he's not going to kill us, but give us an option of survival if we deny the truth and God. ஆகினாலே அவன் நம்மை கொன்றுவிட போகிறதில்லை. தேவனை மறுதலிக்கும் பட்சத்தில் நாம் வாழும்படிக்கு தருணங்களை தருகிறவனாய் இருக்கிறான். See in Daniel chapter 3. தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் Although the trio disobeyed, அங்கே இந்த மூவரும் கீழ்ப்படியாமை காட்டின பொழுது and Nebuchadnezzar got angry and says, call them here. நேபுகாத்நேச்சார் கோபம் கொண்டு அவர்களை இங்கே அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறான். And he said, you are not worshipping my gods. நீ எங்களுடைய தேவர்களை வணங்காமல் இருக்கிறாயா? He didn't throw them immediately to the fire. He gives them one more chance. See, next time you hear the music, you must bow. அவன் உடனடியாக அவர்கள் வணங்கவில்லை என்று முதலாவது சொன்ன மாத்திரத்திலே அவர்களை அக்கினிச் சூளையில் அவன் தூக்கி எறியவில்லை. அவர்களுக்கு இன்னொரு தருணத்தையும் கொடுத்து வந்து இப்பொழுது வணங்கு, கீத வாத்தியங்கள் முழங்கும் பொழுது வந்து வணங்குங்கள் என்று சொல்கிறார். It looks like Nebuchadnezzar is having mercy on those three boys, not throwing them immediately into the fire, giving them one more chance for survival. அந்த மூன்று வாலிபருக்கும் இப்பொழுது நேபுகாத்நேச்சாராகிய அந்த ராஜா கொஞ்சம் இரக்கத்தை காண்பித்து உடனடியாக அவர்களை அக்கினிச் சூளையில் போட்டு கொண்டு விடாமல் அவர்களுக்கு வாழும்படி ஒரு தருணத்தை தருகிறான். But that's not mercy. அது இரக்கமல்ல. That's a destructive mercy. அது அழிக்கக்கூடியதான இரக்கமாயிருக்கிறது. So these three boys discerned it and they refused that mercy. இந்த மூன்று வாலிபரும் அதற்கு செவிகொடாமல் அந்த இரக்கத்தை அவர்கள் பெறவில்லை. In the same way, in the last days, children of God are going to be tried, and in their trials, the purpose of those trials is separation from God. அதே வண்ணமாக கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் சோதிக்கப்பட போகிறார்கள். அந்த சோதிக்கப்படுகிறதின் நோக்கம் என்னவென்றால் தேவனை விட்டு அவர்கள் தூர வரும்படியாக. Even in the Medo-Persian Empire, the trial for Daniel was, don't pray for 30 days and you can survive. Pray once in those 30 days and you will be thrown into the den of lions. மேதியா பெர்சியா ராஜ்யத்தின் அந்த நாட்களிலும் கூட தானியேலுக்கு கொடுக்கப்பட்டதான கட்டளை என்னவென்றால் நீ இந்த 30 நாட்களும் ஜெபிக்கவே கூடாது. அப்படி ஒருமுறை ஜெபித்தாலும் நீ சிங்க கபியிலே தூக்கி எறியப்படுவாய். Trials are going to increase against the children of God, where if you live for the truth, you're going to suffer terribly. If you deny the truth, you can be normal like anybody else. கடைசி நாட்களில் தேவனுடைய கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிறதான சோதனை என்னவென்றால் நீ சத்தியத்தை மறுதலிப்பாயே ஆகில் உனக்கு உபத்திரம் உண்டாயிருக்கும். அல்லாவிடில் மறுதலிப்பாயாகில் உனக்கு எல்லா விதமான சுகமும் கிடைக்கும். So what are we going to do in such a situation? அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய போகிறோம்? If you look at the faith of these three boys, இந்த மூன்று வாலிபரின் விசுவாசத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆகில் it's astounding. அது மிக ஆச்சரியமானதாயிருக்கிறது. Although they heard those repetitions of the threats of the adversary, சத்துருவின் திரும்பவுமாக வருகிறதான அந்த அழைப்பை வந்தாலும் all they saw the king's face changing, ராஜாவின் முகமானது மாறிக்கொண்டிருக்கிறதை அவர்கள் பார்த்தாலும் who is that God that will deliver you out of my hands, he asked them. அவர்களை பார்த்து அவன் இப்படி கேட்டாலும் யார் அந்த தேவன்? அந்த தேவனின் என்னுடைய கைக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிக்க கூடும். What would you and I have done in that situation? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் நானும் என்ன செய்திருப்போம்? Just think if instead of Shadrach, Meshach, Abednego, you and your family were standing in front of Nebuchadnezzar. உதாரணமாக யோசித்து பாருங்கள். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு பதிலாக நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறுத்தப்படுகிறீர்கள். Just a few months before that, because nobody could interpret his dream, he commanded all the wise men to be killed in his empire. அந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்பாகத்தான் இந்த ராஜாவுடைய சொப்பனத்துக்கு விளக்கத்தை அறிவிக்க யாரும் இல்லாதபடினாலே தேசத்திலிருந்த சகல ஞானிகளையும் அவன் கொன்று போட்டான். And some were killed until Daniel came and said, stop, I will tell you the meaning. Before that all the wise men were killed. தானியேல் வந்து நிறுத்துங்கள், நான் இதற்கு அர்த்தத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற மாத்திரம் அந்த வேளை வரும் மட்டும் அநேக ஞானிகள் கொன்று போடப்பட்டார்கள். So now you and your family are standing before that Nebuchadnezzar. If he gets angry, he will take away your head. நீங்களும் உங்களுடைய குடும்பமும் இப்பொழுது அவனுக்கு முன்பாக நிற்கிறீர்கள். அவனுக்கு கோபம் வந்தால் தலை எடுக்கப்படும்.
what will run through your mind when he's offering you an option? I'll give you one more chance. When you hear the sound of music next time, bow before your image, my image. If you don't, you'll be thrown into a furnace. இப்பொழுது அவன் உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கிறான். கீத வாத்தியங்களின் இசை முழக்கப்படும் பொழுது நீங்கள் வணங்கி தாழ விழுந்து பணிந்து கொண்டால் உங்களை விட்டு விடுகிறேன் என்று ஒரு தருணம் உங்களுக்கு கொடுப்பானே ஆகில் What will you do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? Normally we have two excuses. நமக்கு இரண்டு விதமான சாக்கு போக்குகள் உண்டு. God is a forgiving God. தேவன் மன்னிக்கிற தேவன். So this one time I will bow, after that I'll ask forgiveness. ஒரு முறை நான் தாழ விழுந்து பணிந்துட்டு பின்னாடி போய் ஆண்டவரே நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். Family is there. குடும்பம் இருக்கிறதல்லவா? Life to live. வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கிறது. This foolish king I have to face him. இந்த புத்திஹீனமான ராஜாவை நான் சந்தித்துதான் ஆக வேண்டும். Lord, please forgive me this once and bow. ஆண்டவரே ஒரு முறை என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று தாழ விழுந்து பணிந்து கொள்வோம். That's what most of us will do. அதைத்தான் இங்க இருக்க அநேக நாம் செய்து விடுவோம். What's the next thing we'll do? இரண்டாவது காரியம் என்ன செய்வோம்? God sees only the heart, not the outward appearance. தேவன் இருதயத்தை காண்கிறார், புறம்பானதை அல்ல. So outwardly I'll bow before the inwardly I'll just say Jesus, Jesus, Jesus. நான் வெளியரங்கமாக விழுந்து பணிந்து கொள்கிறேன், ஆனால் உள்பிரகாரமாக இந்த இருதயத்திலே இயேசுவே 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 நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன். Thank God we were not there in the Old Testament days. Otherwise we would have spoiled those three boys with these ideas. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் இல்லாமல் இருந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் அந்த மூன்று வாலிபரையும் நாம் கெடுத்து போட்டிருப்போம். So they never got these ideas. They stood for the truth. அவர்களுக்கு இந்த எண்ணங்கள் வரவில்லை, அவர்கள் சத்தியத்திற்காக நின்றார்கள். O king, you may threaten us like this, but we are not careful to answer you in this matter. ராஜாவே, நீர் எங்களை இப்படி பயமுறுத்தினாலும் இந்த காரியத்தில் நாங்கள் செவி சாய்க்க மாட்டோம். We are not careful to answer you about this matter. இந்த காரியத்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல முடிய மாட்டோம். பதில் சொல்ல யோசிக்க அவசியம் இல்லை. பதில் சொல்ல யோசிக்க அவசியம் இல்லை. We don't have to ask you for 2 days time please. We want to think about this and we'll give you answer after that. 2 நாட்கள் எங்களுக்கு தருணம் தாரும், நாங்கள் யோசித்து விட்டு பின்பே வந்து சொல்கிறோம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. We know our God will deliver us. எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார் என்று நாங்கள் அறிவோம். Even if he does not deliver us, be it known unto thee, O king, that we will not bow before your image. அப்படி அவர் எங்களை விடுவியாமற் போனாலும் உன்னுடைய நீ நிறுத்தினதான இந்த சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று உம்முடைய ராஜ்யம் அறிந்து கொள்வதாக. Where did those boys get those guts? எப்படி இவ்வளவு தைரியம் இந்த வாலிபருக்கு வந்தது? This is what we need in these days. இந்நாட்களில் இதுதான் நமக்கு அவசியமாயிருக்கிறது. This is that boldness, that faith that we need in these days that we lack very much. இந்த தைரியம், இந்த விசுவாசம் தான் இந்நாட்களில் நமக்கு அதிகமாக தேவையா இருக்கிறது. அதிலே நாம் குறைந்திருக்கிறோம். Now you see, when these boys showed their faith before the adversary, இந்த வாலிபர்கள் தங்களுடைய விசுவாசத்தை சத்துருவுக்கு முன்பாக காண்பித்த பொழுது, see the changes that took place in the situation before the trial and after the trial. அங்கே இருந்த அந்த சூழ்நிலை பாருங்கள். சோதனைக்கு முன்பாகவும் சோதனைக்கு பின்பாகவும் மாறினதான அந்த சூழ்நிலையை பாருங்கள். See how they changed the situation. அவர்கள் எப்படி இந்த சூழ்நிலையை மாற்றினார்கள் என்று பாருங்கள். See how the faith of these 3 boys changed the situation. எப்படி இந்த மூன்று வாலிபரின் விசுவாசமானது இந்த சம்பவத்தையே மாற்றுகிறது என்பதை பாருங்கள். I'm going to show you 7 changes that took place by comparing the situation before the trial and after the trial. இங்கே மாற்றங்கள் நடந்ததான 7 மாற்றங்களை உங்களுக்கு முன்பாக நான் இப்பொழுது எடுத்து வைக்க போகிறேன். சோதனைக்கு முன்பாகவும் சோதனைக்கு பின்பாகவும். So when the king said, when the 3 said, we are not careful to answer thee about this matter and we will not bow before the image, the king got very angry, full of fury, bound them and threw them into the fire. அவர்கள் இதை குறித்து எங்களுக்கு யோசிக்க வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று சொன்ன மாத்திரத்தில் உடனடியாக ராஜா மிகவும் கடும் கோபம் கொண்டு அவர்களை இப்படி அக்கினி சூளையில் தூக்கி எறிகிறான். Now look at the 7 changes that took place. இப்பொழுது நடக்கிறதான அந்த 7 மாற்றங்களை பாருங்கள். 1. முதலாவதாக, the fire was intensified and these 3 were thrown into that furnace with their clothes on, bound. இந்த அக்கினி சூளையின் அந்த அக்கினியின் வேகம் இன்னும் உயர்த்தப்பட்டு அதற்குள்ளே இந்த 3 வாலிபரும் தூக்கி எறியப்படுகிறார்கள். With their clothes on. அவர்களுடைய துணியோடு கூட உடுத்தியிருந்த வஸ்திரத்தோடு கூட அவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள். Why? ஏன்? So that the clothes might catch fire and they might catch fire. உடனடியாக இந்த வஸ்திரம் தீப்பிடித்து
அவர்கள் முற்றிலுமாக தீப்பிடிக்க செய்ய That முடியாது. was before the trial. அது சோதனைக்கு முன்பாக. So what was after the trial? அதற்கு பின்பு சோதனைக்கு பின்பு நடந்த காரியம் என்ன? Not even the smell of fire was upon them, the Bible says. வேதம் சொல்லுகிறது அந்த தீயின் வாசனை கூட அவர்கள் மேல் இல்லை. So this is called divine vindication. இதுதான் தெய்வீக நீதிகரித்தல். That means God himself, he put his head into that matter, and we see how God proved to everybody that these three were innocent. அதன் அர்த்தம் என்னவென்றால் தேவன் தாமே தன்னுடைய தலை இதற்குள்ளே போட்டு முழு ராஜ்யமும் இந்த மூன்று வாலிபரும் ஒன்றும் பாவம் அறியாதவர்கள் என்று நிரூபிக்கும்படி அப்படி செய்தார். Child of God, தேவனுடைய பிள்ளையே, your faith is going to be tested in the last days. கடைசி நாட்களில் உன்னுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட You போகிறது. are going to see the fury of the adversary rising up in the last days. கடைசி நாட்களில் சத்துருவின் கோபமானது பெருகிறதை நீ காணப்போகிறாய். More evil spirits are going to wander the earth in the last days. பொல்லாத ஆவிகள் உலகத்திலே கடைசி நாட்களில் சுற்றி வர போகிறது. Fear will tend to increase amongst Christians in the last days. கடைசி நாட்களில் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பயம் பெருக போகிறது. Laws against Christians will increase in the last days. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான சட்டங்கள் பெருக போகிறது. But if we stand for the truth, நாம் சத்தியத்திற்காக நிற்போமே ஆக, if we stand firm in the faith, விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நிற்போமே ஆகில், God will give us his divine vindication. தேவன் தம்முடைய தெய்வீக நீதிகரித்தலை நமக்கு தருவார். He will show others in that trial who we are. சோதனையின் மத்தியிலே நாம் யார் என்று மற்ற யாவருக்கும் அவரே காண்பிப்பார். In the last days, everything is going to be a struggle. கடைசி நாட்களில் எல்லாமே பிரச்சனையாகத்தான் இருக்க போகிறது. Everything you achieve will be with a struggle. நீங்கள் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று யோசிக்கிறீர்களோ எல்லாவற்றையுமே ஒரு பிரச்சனையோடு கூட தான் அடைய வேண்டும். So you can't do anything ordinarily. A Christian is going to go through struggles every step of his life. ஒரு கிறிஸ்தவன் சாதாரணமாகவே ஒரு படியும் வைத்து விட முடியாது. எல்லா படியிலுமே அவன் இக்கட்டோடு கூட தான் வைக்க வேண்டியதா இருக்கிறது. At the same time, அதே நேரத்தில் because everything is going to be a struggle, எல்லாமே போராட்டமா யுத்தமா இருக்க போகிறபடினாலே, because God is with us, every struggle is going to end up with a miracle. தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஒவ்வொரு போராட்டமும் ஜெயத்தோடு கூட நமக்கு முடிய போகிறது. Going to end up with a miracle. ஒரு அற்புதத்தோடு கூட முடிய போகிறது. So God is going to put his hand into every struggle that we go through, and we're going to see more miracles than before in the last days. சோதனையின் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு கட்டத்திலும் தேவன் தம்முடைய கரத்தை போட்டு இந்நாள் வரைக்கும் கண்டிராத தேவனுடைய அற்புதங்களை கடைசி நாட்களில் நாம் காணப்போகிறோம். Those who look at us and say, see, these people say they are God's people, they are not God's people. நம்மை பார்த்து தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் இவர்கள் தேவனுடைய ஜனங்கள் அல்ல என்று சொல்லுவார்கள். Like they told Jesus, he saved others, himself he could not save. இயேசுவை பார்த்து சொன்னார்களே, மற்றவர்களை எல்லாரையும் ரட்சித்தான், இவன் தன்னை தானே ரட்சிக்கட்டுமே. He saved others, himself he could not save. இவன் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை ரட்சிக்க முடியவில்லை. Let him come down from the cross, we'll believe him. சிலுவையில் அவன் இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் அவரை நம்புகிறோம். Like that we'll be for a time, for a season, we'll be mocked at by others. இன்மண்ணமாக ஒரு காலகட்டத்திற்கு மற்றவர்களாலே நாம் பரியாசம் செய்யப்படுவோம். When a snake went up Paul's hand, those who saw him said, this man must be a real criminal. பவுலின் அந்த கரத்தை சுற்றி ஒரு பாம்பு வந்ததை ஜனங்கள் கண்டபொழுது இவன் மிகப்பெரிய குற்றவாளி என்று அவர்கள் சொன்னார்கள். But when he shook his hand off and the snake went back, it was a big viper, poisonous snake, and they said, this man must be a god. அவன் நம்முடைய கையை உதறின பொழுது அந்த பாம்பு கீழே விழுந்தது, விரியன் பாம்பு. அப்படி போன பொழுது உடனடியாக ஜனங்கள் பார்த்து இந்த மனிதன் தேவனுடைய மனுஷன் என்று சொன்னார்கள். That's called divine vindication. அதுதான் தெய்வீக நீதிகரித்தல். Secondly, இரண்டாவதாக, before the trial there were 3 men. சோதனைக்கு முன்பாக 3 வாலிபராய் இருக்கிறார்கள். After the trial there were 4 men. சோதனைக்கு பின்பு அங்கே 4 மனிதர்கள் இருக்கிறார்கள். Now in our trials in the last days, கடைசி நாட்களில் நம்முடைய சோதனைகளின் மத்தியில் I've heard of people saying, they have trials one after the other in their life. There's no break time at all. எனக்கு சிலர் சொல்லியிருக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் சோதனைக்கு பின்பு சோதனை வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். When is it going to be over? எப்பொழுது இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்? But if you can really tackle these trials properly, you will find these trials are not painful, they are exciting.
நீங்கள் இந்த சோதனையை தந்திரமாக நீங்கள் சந்திக்காமல் இருந்தால், If you know how to tackle these problems well, இந்த சோதனைகளை சரியாக எப்படி சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருந்தால், you'll be excited about trials. It won't be painful. சோதனைகள் உங்களுக்கு மிக மிக நன்றாக களிப்பாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு வேதனையாக இருக்காது. You won't be afraid of trials. You will want trials. நீங்கள் சோதனையை கண்டு பயப்பட மாட்டீர்கள். சோதனைகள் வேண்டும் என்று கேட்பீர்கள். A good student who studies well won't be afraid of +2 exams, but a student who does not study well will be going to every brother and sister for prayer. 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் நன்றாக படிக்கிறவனாயிருந்தால் பரீட்சைகளை பார்த்தவன் பயப்படவே மாட்டான். அவன் சரியாக படிக்காதவனாயிருந்தால் எல்லா ஊழியக்கார பிரதர் சிஸ்டர்களிடத்திலாம் போய் ஜெபிங்கள் ஜெபிங்கள் என்று ஜெபத்திற்காக ஓடிக்கொண்டிருப்பான். So in the same way, before the trial there were 3 men, after the trial there were 4 men. அதே வண்ணமாக இந்த சோதனைக்கு முன்பாக 3 மனுஷர்கள் இருந்தார்கள். சோதனைக்கு பின்பு 4 மனிதர்கள் இருக்கிறார்கள். In the trial you can find the presence of God. சோதனைகளின் மத்தியில் நீங்கள் தேவ சமூகத்தை காண One முடியும். Christian philosopher said, ஒரு கிறிஸ்தவ தத்துவ ஞானி சொன்னார், I came to know God more in my sad moments than in my happy moments. துக்கமான சூழ்நிலையில் மத்தியில் தான் நான் தேவனை நன்றாக அறிந்து கொண்டேனே தவிர நல்ல சந்தோஷமான சூழ்நிலை மத்தியிலே காட்டிலும் துக்கமான சூழ்நிலைகளில் தான் என் தேவனை நான் நன்றாக அறிந்து கொண்டேன். I came to know God more in my sad moments than in my happy moments. சந்தோஷமான சூழ்நிலையின் மத்தியிலே காட்டிலும் துக்கமான சூழ்நிலை மத்தியில் தான் என் தேவனை நான் இன்னும் அதிகமாக அறிந்தேன். If you are going through a trial right now in your life, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ சோதனை மத்தியில் போய் கொண்டிருந்தால், you can discover God more at this time than at ordinary times. சாதாரண வேளைகளை காட்டிலும் இந்த சூழ்நிலை மத்தியில் தான் இந்த தேவனை நீ இன்னும் நன்கு அறிய முடியும். Though I walk through the valley of the shadow of death, thou art with me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். So don't be in a hurry to come out of the trial. Discover the presence of God in that trial. சோதனையை விட்டு வெளியே வரும்படிக்கு நீ வேகமாக துரிதப்பட வேண்டாம். அந்த சோதனை மத்தியிலே தேவனை அறியும்படி முயற்சிப்பாயா. There is a special presence of God for you to enjoy. நீ அந்த இடத்திலே களி கூறும்படிக்கு தேவனுடைய விசேஷித்த சமூகம் உண்டு. Don't be in a hurry for peace and miss that presence of God. நீ சமாதானத்தை அமைதி அடையும்படிக்கு துரிதப்பட்டு தேவனுடைய சமூகத்தை நீ இழந்து போகாதே. I was sick 4 years ago. 4 வருடங்களுக்கு முன்பு நான் வியாதிப்பட்டேன். And there were nights I couldn't sleep properly. அநேக இரவுகள் என்னால் சரியாகவே தூங்க I முடியவில்லை. was bedridden for 2 months. 2 மாதங்கள் நான் கட்டில் கிடையானேன். I couldn't eat my own food or brush my teeth. Everything somebody else had to do. என்னால் என்னுடைய சாப்பாட்டை எடுத்து சாப்பிட முடியாது. என்னால் பல் துலக்கவும் முடியாது. எல்லாவற்றுக்கும் என்னுடைய சகோதரர்கள் தான் உதவி செய்ய வேண்டும். So in one night I was crying and crying and crying. ஒரு இரவு நான் அழுது கொண்டே இருந்தேன். You know why? ஏன் தெரியுமா? Lord, I've served you for so long. Is this the reward you give me? ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் உமக்கு நான் ஊழியம் செய்தேனே, எனக்கு தருகிற பிரதிபலன் இதுதானோ? This is not why I cried. இதற்காக நான் அழவில்லை. You know why I cried? ஏன் அழுதேன் தெரியுமா? Jesus, I love you. இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். Those were not tears of sadness, those were tears of joy and love. அந்த கண்ணீர்கள் துக்க கண்ணீர்கள் அல்ல, அவைகள் யாவும் ஆனந்த கண்ணீராய் இருந்தது. In that pain I could feel the presence of God. அந்த வேதனையின் மத்தியிலே தேவனுடைய சமூகத்தை என்னால் உணர முடிந்தது. In my good moments I could not feel the presence of God so near me like in those painful moments. அந்த வேதனையான சூழ்நிலை மத்தியிலே தேவனை நான் எவ்வளவு நெருங்கிய விதத்தில் அனுபவித்தேனோ அந்த அளவுக்கு நல்ல சூழ்நிலை மத்தியிலே தேவனை அவ்வளவு நெருங்கி நான் அனுபவித்ததில்லை. So dear suffering brother, suffering sister, don't ask God, Lord, when will these trials end? Ask God to show His presence and He will show you His presence. ஆகையினாலே சோதனையின் மத்தியில் வேதனைப்படுகிற சகோதரனே சகோதரியே, தேவனே எப்பொழுது இந்த இடத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நீ கேட்க வேண்டாம். மாறாக தேவனுடைய சமூகத்தை நீ அங்கே அனுபவிப்பாயாக. Thirdly, மூன்றாவதாக, when they were thrown into the flames, they fell down, the Bible says. அவர்கள் அக்கினிச்சூளில் தூக்கி எறிந்த பொழுது அவர்கள் அதற்குள்ளாக விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. But after the trial, சோதனைக்கு பின்பு they were walking. அங்கே அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். Trials will stabilize us. சோதனையானது நம்மை நிலை நிறுத்தக்கூடியதாயிருக்கிறது. Initially when we face trials we will stumble, we will fall.
தொடக்கத்தில் நாம் சோதனைகளை சந்திக்கும் பொழுது நாம் தள்ளாடி விழுந்து விடக்கூடியதாய் இருக்கிறது. But if we really go to God in those trials, அந்த சோதனைகளிலே நாம் உண்மையாகவே தேவனிடத்திற்கு போவோமே ஆகில் He will stabilize us so we won't fall again in those trials. அந்த சோதனைகளின் மத்தியில் தேவன் நம்மை நிலைநிறுத்துவார், பின்பு நாம் விழமாட்டோம். That's why the Bible says, though the righteous man falls 7 times, he will rise again. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் மறுபடியும் எழுந்திருப்பான். The end point is rising and no falling after that. அந்த முடிவு என்னவென்றால் எழும்புதல், அதற்கு பின்பு விழுதலே இல்லை. So like a child learning to walk will fall many times, maybe now you are falling in your trials. எப்படி ஒரு குழந்தை நடக்க பழகும் பொழுது எத்தனை முறை கீழே விழுகிறதோ அப்படி நீங்கள் இப்பொழுது உங்களுடைய சோதனைகள் மத்தியில் கற்றுக்கொள்கிறீர்கள். Young brother, young sister, you may be falling in your trials many times. வாலிப சகோதரனே சகோதரியே, உங்களுடைய சோதனைகள் மத்தியில் நீ अनेक முறை விழுந்திருக்கலாம். You may be fed up of yourself. உன்னை குறித்தே உனக்கு ஒரு சலிப்பு தட்டி இருக்கலாம். Don't be discouraged. அதை கண்டு நீ அதைரியப்பட You வேண்டாம். go to God and ask for His grace. He will teach you how to walk. தேவனிடத்திற்கு போய் தேவனுடைய கிருபையை கேள், நீ எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் உனக்கு கற்பிப்பார். Fourthly, நான்காவதாக, before the trial, சோதனைக்கு முன்பாக the 3 were bound. அந்த 3 பேரும் கட்டப்பட்டவர்களாயிருந்தார்கள். After the trial, the 3 were loosed. சோதனைக்கு பின்பு அந்த 3 பேரும் கட்டவிழ்க்கப்பட்டவர்களானார்கள். In the same way, in our trials, we might be bound by so many things. அதே வண்ணமாக நம்முடைய சோதனைகள் மத்தியிலும் கூட பல விதங்களில் நாம் கட்டப்பட்டிருக்கலாம். Bound by fear, பயத்தினாலே, bound by unbelief, அவிசுவாசத்தினாலே கட்டப்படுதல், bound by hesitation, தயங்குதலினாலே கட்டப்படுதல், bound by shyness. வெட்கத்தினாலே கட்டப்படுதல். So all these things will bind us and we are not able to react properly in our trials. இந்த காரியங்கள் யாவும் நம்மை கட்டி வைக்கிறபடினாலே நம்முடைய சோதனையில் நம்மால் சரியாக பிரதிபலிக்க முடிகிறதில்லை. But God who made those 3 bound men loose தேவன் அந்த 3 கட்டப்பட்டவர்களை எப்படி கட்டவிழ்த்தாரோ will take away all these bindings and fill us with the spirit of boldness. நம்முடைய கட்டுகள் யாவற்றையும் எடுத்துவிட்டு நம்மை தைரியத்தினாவினால் நிரப்புவார். A grace to step boldly into troublesome situations. மிக கடினமான சூழ்நிலை மத்தியிலே சந்திக்கும்படிக்கு படி எடுத்து வைக்கும்படிக்கு நமக்கு தைரியத்தின் ஆவியை தருவார். I remember many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு காரியத்தை நினைவில் கொண்டு வருகிறேன். when I was in school, நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது I was a Pentecostal. நான் பெந்தேகோஸ்தேக்காரனாயிருந்தேன். But when my friends once surrounded me, ஒரு முறை என்னுடைய நண்பர்கள் என்னை சுற்றி கொண்டார்கள். asked me question after question, என்னை பார்த்து கேள்வியின் மேல் கேள்வி கேட்டார்கள். and I couldn't answer any of them properly. எந்த கேள்விக்குமே நான் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. Finally they mocked at me. கடைசியில் என்னை கேலி செய்தார்கள். I started crying. நான் அழ ஆரம்பித்தேன். Maybe I was about 16-17 years old then, but I was crying. அப்பொழுது 16 அல்லது 17 வயது இருக்கும், என்றாலும் நான் அழ ஆரம்பித்து விட்டேன். But that in that fear and anxiety and worry and that feeling of defeat in me made me make a decision to find the answers to all the questions that they raised. அந்த பயம், அந்த வெட்கம், அந்த கண்ணீர், அந்த சூழ்நிலை யாவும் உடனடியாக எனக்குள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடித்து ஆக வேண்டும் என்கிறதான அந்த வீரத்தை எனக்குள் கொண்டு வந்தது. And after that, God has been teaching me so many things and given me answers to so many questions, and when people ask questions, I'm able to reply. அதற்கு பின்பு தேவன் அநேக கேள்விகளுக்கு அநேக பதில்களை எனக்கு கற்றுக் கொடுத்து இன்றைக்கு ஜனங்கள் வந்து கேள்விகள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு பதில் சொல்ல உதவி செய்கிறார். One day we were traveling by train. ஒரு நாள் நாங்கள் வண்டியிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தோம். People of another religion, priests of another religion were there in the same compartment. வேறு மதத்தின் போதகமார்கள் அந்த பெட்டியில் தானே அவர்களும் பயணம் செய்தார்கள். So we asked them questions which they could not answer. அவர்களால் பதில் சொல்ல கூடாத அளவுக்கு இருக்கிற கேள்விகளை நாங்கள் அவர்களிடத்தில் கேட்டோம். And we were able to express our faith to them. எங்களுடைய விசுவாசங்களை நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம்.
Once a doctor came to me ஒருமுறை ஒரு வைத்தியர் என்னிடத்தில் வந்தார். and he said, all religions are the same. அவர் சொன்னார், எல்லா மதமும் சம்மதமே. We must take the good things of every religion and learn from them. எல்லா மதங்களிலிருந்து நல்ல காரியங்களை எடுத்துக்கொண்டு அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். I said, no, the Bible says, Jesus said, I am the way, the truth and the life. No man cometh unto the Father but by me. The Bible says there's no salvation on earth other than the name of Jesus. அப்பொழுது நான் அவருக்கு சொன்னேன், இல்லவே இல்லை, இயேசுவே சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், ஆகினாலே இது வழி இல்லாதபடிக்கு இரட்சிப்பு இல்லவே இல்லை என்று சொல்லி அவரிடத்தில் நான் சொன்னேன். So he tried to argue against that. அதற்கு விரோதமாய் அவர் தர்க்கம் செய்ய முயற்சித்தார். I said, that's wrong, he said. You should not say that. அப்படி நீ சொல்லக்கூடாதது தவறு என்று சொன்னார். Then I asked him some questions he could not answer. He said, I have to do some research. அப்பொழுது நான் சில கேள்விகளை கேட்டேன், அவருக்கு அதில் பதில் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது உடனடியாக அவர் சொன்னார், நான் இதை குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொன்னார். So when we might be bound by certain weaknesses in our trials, சோதனைகள் மத்தியில் இருக்கிற பலவீனங்களினாலே நாம் சில நேரங்களில் கட்டப்படுகிறோம். but because God is with you, you are not going to be like that all the time. தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே நீ எப்பொழுதுமே அப்படியே இருப்பாய் என்று அல்ல. You look at the children of Israel. நீ இஸ்ரவேலின் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, by birth they were all shepherds, by nature they are shepherds. அவர்கள் பிறப்பினாலே குணாதிசயத்திலே பார்த்தால் அவர்கள் யாவருமே மேய்ப்பர்களாய் இருக்கிறவர்கள். The very first battle that they fought with people who were experienced, and they were a nation for many generations, the Amalekites. அவர்கள் சந்தித்த முதலாவது யுத்தமே நன்றாக பயிற்றுவிக்கப்பட்ட பெரிய ஜாதியாகிய அமலேக்கியரோடு கூட அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தது. That first battle they won. அந்த முதல் யுத்தத்திலே அவர்கள் வெற்றி கண்டார்கள். Even today that small country is causing so much of fear to the whole world. இன்றைக்கும் கூட இந்த சிறிய தேசம் முழு உலகத்திற்கும் குழப்பத்தை கொண்டு வருகிறது. No nation in this world has been stamped upon like Israel has been. இஸ்ரவேல் தேசம் இதை எப்படி மிதித்து இஸ்ரவேல் ஜனங்கள் மிதிக்கப்பட்டது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் மிதிக்கப்பட்டது போல எந்த தேசமும் உலகத்தில் மிதிக்கப்படவில்லை. So many wars, so much blood has been shed in that country. அந்த தேசத்தில் अनेक யுத்தங்களும் அநேக முறை இரத்தங்களும் சிந்தப்பட்டது. Just 60 years ago 60 lakhs of Jews were killed. 60 ஆண்டுகளுக்கு முன்பாக தானே 60 லட்சம் யூதர்மார்கள் கொன்று போடப்பட்டார்கள். But still they survive and they are a cup of trembling to the whole world. என்றாலும் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்து அவர்கள்தான் முழு உலகத்திற்கும் தத்தளிப்பின் பாத்திரமாய் இருக்கிறார்கள். That God who is protecting them can loose your bindings and make you free. அவர்களை பாதுகாக்கிற அந்த தேவன் உன்னுடைய கட்டை அவிழ்த்து உன்னை விடுதலையாக்குவார். Fifthly, ஐந்தாவதாக, before the trial was a furious king, after the trial was an astonished king. சோதனைக்கு முன்பாக மிகவும் உக்கிரம் கோபம் கொண்டதான ராஜா, சோதனைக்கு பின்பு அதே ராஜா ஆச்சரியப்படுகிறவராய் இருக்கிறார். Read Daniel chapter 3, தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் and verse 24. 24ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து, Then Nebuchadnezzar the king was astonished. He was astonished. அங்கே ராஜா பிரமித்து போனான். So your enemies might be the adversary, the antichrist will raise up human adversaries against us. உன்னுடைய அந்த சத்துருவாகிய அந்தி கிறிஸ்து மனித சத்துருக்களை நமக்கு விரோதமாய் எழுப்புகிறவனாய் இருக்கிறான். But when they see how God is working for us, their fury is going to turn into astonishment. தேவன் எப்படி நமக்காக சூழ்நிலையில் கிரியை செய்கிறார்கள் என்பதை அவர்கள் கண்ட மாத்திரத்தில் அவர்களுடைய கோபம் அவர்களை விட்டு நீங்கி அவர்கள் பிரமிக்க தொடங்குவார்கள். Our enemies are going to become our friends. நம்முடைய சத்துருக்கள் நமக்கு சிநேகிதர்கள் ஆவார்கள். Those who withdrew their support from us and rose up against us are going to be our supporters. நமக்கு உதவி செய்வதற்கு மாறாக அந்த உதவியில் இருந்து விட்டு நம்மை எதிர்த்தவர்கள் யாவரும் நமக்கு உதவி செய்ய தொடங்குவார்கள். Even right now you might be in a trial where some men have risen up against you. இப்பொழுதும் கூட சில மனிதர் உனக்கு விரோதமாக எழும்புகிறதான அந்த சோதனையின் சூழ்நிலை மத்தியில் இருக்கலாம். Don't use human weapons which other people use. மற்றவர்கள் பிரயோஜனப்படுத்துகிற அந்த மனுஷீக எந்த ஆயுதங்களையும் நீ பிரயோஜனப்படுத்த வேண்டாம். Don't use money or your tongue or other men as your weapons. உன்னுடைய பணத்தையோ உன்னுடைய நாவையோ அல்லது மற்ற மனுஷர்களையோ
ஆயுதங்களாக நீ பிரயோஜனப்படுத்த வேண்டாம். Sit on your knees and go to God. உன்னுடைய முழங்காலில் இருந்து உன் தேவனிடத்திற்கு செல்வாயாக. If you use carnal weapons, your enemies will become more enemies. நீ மாம்சீகமான ஆயுதங்களை பிரயோஜனப்படுத்தும் பொழுது உன்னுடைய சத்துருக்கள் மிகவும் பெருகிய சத்துருக்களாய் மாறுவார்கள். But if you sit on your knees and go to the presence of God, நீ முழங்காலில் இருந்து உன் தேவனிடத்திற்கு போவாயே ஆகில் your enemies will see the glory of God in you. உன்னிலே உன் சத்துருக்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். And they will confess that God is with you. தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று அவர்கள் அறிக்கை செய்வார்கள். Sixthly, ஆறாவதாக, you see, they were thrown into the fire. அவர்கள் அந்த அக்கினியிலே போடப்பட்டார்கள். The king challenged them, who is that God who can save me? உங்களை Who can save you from me? என்னுடைய கரத்திலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய அந்த தேவன் யார் என்று அவன் அவர்களை பார்த்து சவால் விட்டான். Now the same king is walking towards them. இப்பொழுது அதே ராஜா அவர்களை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிறான். And read Daniel chapter 3 in verse 26. தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். Then Nebuchadnezzar came near to the mouth of the burning fiery furnace and spake and said, Shadrach, Meshach and Abednego, ye servants of the most high God, come forth and come hither. Then Shadrach, Meshach and Abednego came forth of the midst of the fire. He and his men were sitting there. He was sitting on his throne and waiting to watch those people getting consumed. அவனும் அவனுடைய ஜனங்கள் யாவரும் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இந்த மூன்று வாலிபரும் எரிந்து பட்சிக்கப்பட போகிறார்கள் என்று காத்து But கொண்டிருந்தார்கள். when he saw that nothing happened, he got up from his throne and he walked to the mouth of the furnace. இப்பொழுது ஒன்றும் நடக்கவில்லை என்று அவன் அறிந்து அவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து அவர்களை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிறான். No king will walk towards his subjects. The subjects have to walk towards the king. எந்த ராஜாவும் தனக்கு கீழிருக்கிறவர்களை நோக்கி நடந்து செல்வதில்லை. இவர்கள் தான் ராஜாவை நோக்கி நடந்து செல்ல வேண்டும். But the Bible says, them that honor me will I honor. அதற்கு பின்பு வேதம் என்ன சொல்கிறது என்றால், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். These three boys honored God in their trial. இந்த மூன்று வாலிபரும் தங்களுடைய சோதனையின் மத்தியிலே தேவனை கனம் செய்தார்கள். They did not love their lives. They were ready to die for the truth. அவர்கள் தங்களுடைய ஜீவனை நேசிக்கவில்லை, சத்தியத்திற்காக மரிக்கவும் ஆயத்தமாய் And therefore இருந்தார்கள். before everyone the king walked towards them and honored them. எல்லாருக்கும் முன்பாக ராஜா எழுந்தவர்களுக்கு முன்பாக சென்று அவர்களை கனம் செய்கிறான். In the same way, அதே வண்ணமாக if you hold on to the truth and hold on to Jesus in your trial, உன்னுடைய சோதனையின் மத்தியில் உன் இயேசுவையும் சத்தியத்தை நீ பிடித்துக் கொள்வாயே ஆகும். you may lose your job. உன்னுடைய வேலை நீ இழந்து போகலாம். You may lose your money. உன்னுடைய பணத்தை நீ இழந்து போகலாம். You may lose your health. உன்னுடைய சுகத்தை நீ இழந்து போகலாம். But before everybody, God will honor you. ஆனால் எல்லாருக்கும் முன்பாக தேவன் உன்னை கனப்படுத்துவார். Don't be in a hurry to run away from those trials using shortcuts. Wait in the presence of God. ஆகையினாலே சோதனைகள் மத்தியிலே குறுக்கு வழியில் சடுதியாய் ஓடும்படி நீ முயற்சிக்க வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பாயாக. Seventhly, ஏழாவதாக, before the trial, சோதனைக்கு முன்பாக a herald cried. கட்டியக்காரன் அழுகிறான், உரத்த சத்தமிடுகிறான். He makes an announcement. அவன் அங்கே ஒரு அறிவிப்பை செலுத்துகிறான். Everybody listen. சகல ஜனங்களே கேளுங்கள். And he threatens everybody with his announcement. Bow before the image. எல்லாரையும் இந்த அறிவிப்பினாலே அவன் பயமுறுத்தி இந்த பொற்சிலைக்கு முன்பாக தாழ விழுங்கள் என்று சொல்லுகிறான். After the trial, சோதனைக்கு பின்பு the king makes an announcement. இப்பொழுது ராஜா ஒரு அறிவிப்பை செலுத்துகிறார். Read verse 29. 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். Therefore I make a decree that every people, nation and language would speak against anything amiss against the God of Shadrach, Meshach and Abednego shall be cut in pieces, and their houses shall be made a dunghill, because there is no other God
that can deliver after this sort. Just imagine the same king who said, bow before my image, is now saying everybody should fear the God of Shadrach, Meshach and Abednego. யோசித்து பாருங்கள், கொஞ்ச கால நேரத்துக்கு முன்பாகத்தான் சொன்னான், சகல ஜனங்களும் தன் உண்டாக்கின அந்த பொற்சிலை வணங்கி தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவன் இப்பொழுது அதே ஆள் சொல்லுகிறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்புடைய தேவனை சகல ஜனங்களும் விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். Those who pass through their trials successfully, யாரெல்லாம் தங்களுடைய சோதனையை வெற்றிகரமாய் அதனூடாய் கடந்து வருகிறார்களோ, Antichrist will frame laws against children of God, but the success in your trial will make the king change those laws in favor of children of God. அந்த கிறிஸ்துவானவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சட்டங்களை அவன் ஏற்றுவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த சோதனைகளூடாய் ஜெயத்தோடு வரும்பொழுது அந்த சட்டங்களை அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒத்த விதமாய் அவன் ஏதுவாய் மாற்றுவான். In the New Testament we read about these three boys. புதிய ஏற்பாட்டிலே இந்த மூன்று வாலிபரை குறித்து வாசிக்கிறோம். In the book of Hebrews we read about these three boys. இந்த மூன்று வாலிபரை குறித்து எபிரேய நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். They quenched the violence of fire. அவர்கள் அக்கினியின் உக்கிரத்தை அணைத்தார்கள். So what does that mean? அது அர்த்தம் என்ன? The faith that was in them made the heat of the fire look very small. அவர்களுக்குள்ள இருந்ததான விசுவாசமானது அந்த அக்கினியை ஒரு சிறிய அக்கினியாக மாற்றி விட்டது. Made the heat of the fire look very small. அந்த அக்கினியின் அந்த வேகத்தை உக்கிரத்தை சிறிதாய் மாற்றி விட்டது. Everybody says fire burns. எல்லாரும் சொல்கிறார்கள் அக்கினி எரிகிறது. But the way these boys walked in the fire, they asked, is it true that fire burns? அவர்கள் இந்த வாலிபர்கள் இந்த அக்கினியினுடாய் நடந்து போன பொழுது எல்லாரும் கேட்டார்கள், அப்பொழுது அக்கினி எரிந்து கொண்டுதான் இருந்ததா என்ன? Nebuchadnezzar confesses they yielded their bodies. நேபுகாத்நேச்சாரே அறிவிக்கிறான், அவர்கள் தங்களுடைய சரீரத்தையும் ஒப்பு கொடுத்தார்கள். That they might not serve any other god but their own God. எந்த தேவனை வணங்காமல் அவர்களுடைய சொந்த தேவனை வணங்கும்படியாகவே அவர்கள் அப்படி செய்தார்கள். In the last days, கடைசி நாட்களில் such trials are going to come for children of God. அப்படிப்பட்டதான சோதனைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வரப்போகிறது. What are you going to do? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? Today our faith is so small that God has to look at us and say, "O ye of little faith." நம்முடைய விசுவாசம் மிக சிறிதான விசுவாசமாய் இருக்கிறது. ஆகையினால் தான் தேவன் நம்மை பார்த்து அற்ப விசுவாசிகளே என்று அழைக்க வேண்டியதா இருக்கிறது. But God is going to give us that spirit of faith that our forefathers had to stand in the midst of fiery trials. என்றாலும் நம்முடைய முற்பிதாக்களுக்கு உண்டான அந்த விசுவாசத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்து சோதனைகள் மத்தியில் நிற்கும்படியாக. Child of God, today you are living a happy life in this world. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். It's not going to be like this. இப்படியே இது இருக்க போகிறது இல்லை. It's going to get more and more difficult to live. நீ வாழ்வதற்கு மிகவும் இன்னும் அதிகமாக கடினமாக போகிறது. You have to be very careful about the choices you make. நீ செய்கிறதான தெரிந்து கொள்வதை குறித்து நீ மிக கவனமாக இருக்க The வேண்டும். spirit of the Antichrist is going to rise up and say, follow me and live, don't follow me and die. அந்தி கிறிஸ்துவின் அந்த ஆவியான் சொல்ல போகிறான், என்னை நீ பின்பற்றி வாழ்ந்து கொள். Don't follow me and die. நீ என்னை பின்பற்றாமல் போனால் மரித்து போவாய். So that stage is going to come very soon. அப்படிப்பட்ட ஒரு கால கட்டம் வரப்போகிறது. Not only after Jesus comes, even before Jesus comes, those threats are going to rise up. இப்படிப்பட்ட பயமுறுத்துதல்கள் இயேசு வருவதற்கு முன்பாகவும் இயேசு வருவதற்கு பின்பும் அதிகமாக போகிறது. But it is in those days that God is going to pour out his spirit upon all flesh. அந்நாட்களில் தேவன் தம்முடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப் போகிறார். Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோமா? We need that spirit of faith. அந்த விசுவாசத்தின் ஆவி நமக்கு தேவை. In Palayamkotte, God is forming an army. பாளையங்கோட்டையில் தேவன் தன்னுடைய சேனையை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். Many from this place are going to return with Jesus in the battle of Armageddon. இங்கிருந்து அநேகர் இயேசுவோடு கூட அர்மகதோன் யுத்தத்திலே யுத்தம் செய்யும்படிக்கு வரப்போகிறார்கள். But this faith is not enough. இந்த விசுவாசம் போதாது. Our spiritual standard is not enough. நமக்கு இருக்கிற இந்த ஆவிக்குரிய நிலவரம் போதாது. Today our heart is weak. இன்றைக்கு நம்முடைய இருதயம் பலவீனமாய் இருக்கிறது. Our heart is fearful.
நம்முடைய இருதயம் பயந்து போயிருக்கிறது. Like Peter, maybe we will say, I will lay down my life for you, Lord. But when the situation comes, the truth will be revealed. பேதுருவை போல என் ஜீவனை உமக்கு வார்க்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். சோதனை வரும்பொழுது நாம் விழுந்து போகிறோம். The truth will be revealed. நம்முடைய உண்மை அந்த உண்மை நிலவரம் வெளிவருகிறது. But we need that spirit of faith. நமக்கு விசுவாசத்தின் ஆவி தேவை. When the adversary comes against us, சத்துரு நமக்கு விரோதமாய் வரும் பொழுது, when laws rise up against us, நமக்கு விரோதமாக சட்டங்கள் ஏற்றப்படும் பொழுது, when spirits rise up against us, ஆவிகள் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, God must give us the boldness of Shadrach, Meshach and Abednego. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இருந்ததான அந்த தைரியத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். How many will frankly say, I don't have enough boldness, I want more boldness? எத்தனை பேர் உண்மையாய் சொல்வீர்கள், எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லை, எனக்கு தைரியம் வேண்டும்? Put up your right hands. அப்படி என்றால் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். We all are weak. நாம் யாவரும் பலவீனராய் இருக்கிறோம். That's why God looks at us and tells us, fear not, little flock. ஆகையினால் தான் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், சிறு மந்தையே பயப்படாதே. We are all weak. நாம் யாவரும் பலவீனராய் இருக்கிறோம். But that one God is enough for all of us. ஆனால் அந்த ஒரு தேவன் நம் யாவருக்கும் போதுமானவராய் இருக்கிறார். When he pours out his spirit upon us, அவர் தம்முடைய ஆவியை நம்மேல் ஊற்றும் பொழுது, we will get that spirit of Shadrach, Meshach and Abednego. நாமும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் ஆவியை பெற்றுக்கொள்வோம். We will say boldly to the adversary, we are not afraid of you. சத்துருவை பார்த்து தைரியமாய் சொல்லுவோம், உன்னை கண்டு நான் பயப்படுகிறது இல்லை. As you lift up your hands, உங்கள் கரத்தை உயர்த்தின வண்ணமாக, we have made up a confession of our weakness. நம்முடைய பலவீனத்தை குறித்து ஒரு அறிக்கையை நாம் செய்திருக்கிறோம். Do you know something good about our God? நம்முடைய தேவனின் ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு தெரியுமா? He is a God who has a special love for weak people. அவர் பலவீனமான ஜனத்துக்கு மேல் அதிக விசேஷித்த அன்புடையவராய் இருக்கிறார். So as you lift up your hands now, இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தின வண்ணமாக, let me tell you, Jesus loves you. நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், இயேசு உங்களை நேசிக்கிறார். Not though you are weak, he loves you. Because you are weak, he loves you. நீ பலவீனனாய் இருந்தாலும் அவர் உன்னை நேசிக்கிறார் என்று அல்ல, நீ பலவீனனாய் இருக்கிறபடியினாலே அவர் உன்னை நேசிக்கிறார். In the last days, கடைசி நாட்களில் I will pour out up my spirit upon all flesh. என்னுடைய ஆவியை நான் யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். You are flesh. நீ மாம்சமாய் இருக்கிறாய். Your flesh is weak. உன்னுடைய மாம்சம் பலவீனம் And உள்ளது. God says, I will pour out my spirit upon all flesh. அப்பொழுது தேவன் சொல்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். Today a special anointing is going to come down upon us. இன்றைக்கு நம்மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்க போகிறது. In that anointing there is a spirit of boldness. அந்த அபிஷேகத்திலே ஒரு தைரியத்தின் ஆவி உண்டு. Today you have a spirit of fear. இன்றைக்கு உனக்கு பயத்தின் ஆவி இருக்கிறது. You are afraid of the devil. நீ பிசாசை கண்டு பயப்படுகிறாய். You are afraid of those people rising up against you. உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷரை பார்த்து நீ பயப்படுகிறாய். You are afraid of that witchcraft. மந்திரவாதத்தை கண்டு நீ பயப்படுகிறாய். Today the anointing of boldness is coming down upon us. இன்றைக்கு நம்மேல் தைரியத்தின் அபிஷேகமாகிய ஆவி இறங்கிக் கொண்டிருக்கிறது. That boldness of Shadrach, Meshach and Abednego. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தைரியம். The king will get angry. ராஜா கோபப்பட போகிறான். You will not get angry. இனிமேல் கோபப்பட போகிறதில்லை. The king will get more angry. ராஜா இன்னும் அதிக கோபப்பட போகிறான். You will not be afraid. நீ அதை கண்டு பயப்பட போகிறதில்லை. I will stand for Jesus. நான் இயேசுவுக்காக நிற்பேன். I will stand for Jesus. நான் இயேசுவுக்காக நிற்பேன். I have decided to live for Jesus. நான் இயேசுவுக்காக ஜீவிக்க தீர்மானித்தேன். If I have to die for Jesus, I will die for Jesus. நான் இயேசுவுக்காக மரிக்க வேண்டுமானாலும் என் இயேசுவுக்காக நான் மரிப்பேன். The spirit of the Lord is moving. தேவனுடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். The spirit of the Lord is moving. தேவனுடைய ஆவியானவர் அசைவாடிக் The கொண்டிருக்கிறார். spirit of boldness is coming down. தைரியத்தின் ஆவி இறங்கிக் கொண்டிருக்கிறது. Maybe you have not received the Holy Spirit till now. இதுவரைக்கும் நீ பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கலாம். Today for the first time the Lord is going to anoint you. இன்றைக்கு முதன்முறையாக தேவன் உன்னை அபிஷேகிக்க போகிறார். Maybe you received the anointing but you have lost it. ஒருவேளை நீ அபிஷேகம் பெற்று இழந்தும் போயிருக்கலாம். Close your eyes. கண்களை மூடிக்கொள். Today you are going to get a mighty anointing. இன்றைக்கு நீ ஒரு வல்லமையுள்ள அபிஷேகத்தை பெறப் போகிறாய். The kingdom of God is not in word but in power. தேவனுடைய ராஜ்யம்
வார்த்தையில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. We are not here to speak some philosophies and go away. தத்துவங்களை பேசி போக நாங்கள் இல்லை. We are here to reveal the power of God in our lives. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையை விளங்கச் செய்யும்படியாக நாங்கள் இருக்கிறோம். Receive the anointing. அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். O Rabba Shamtayaga Staribana Hauraba Sabalianama. O Rama Shaban Kalamania Rabba Shaban Kalamania today Rabba today. O Rama Shaban Kalamania today. Jesus, Lord, strengthen us, Jesus. O Rama Shaban Kalamania Rabba Shaban Kalamania today. Thank you, Lord. O Rabba Sanaya Koria Rabba Shaban Kalamania today. Thank you, Jesus. We praise you, Lord. Andavare, Oriama Sabankalamania, Rasabacalamania today. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, Lord. We praise you, Jesus. We praise you, we praise you, we praise you, we praise you, we praise you. Praise the Lord. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறதான அபிஷேகத்தில் உங்களுடைய ஆவிக்குள் இருக்கிற அந்த பயத்தை பிடுங்கி போடும். நீங்கள் யோசித்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். எத்தனை சத்துருக்கள் வெள்ளம் போல் வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். எத்தனை மனுஷர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பினாலும், எத்தனை மந்திரவாதிகள் எழும்பினாலும், எத்தனை சாபங்கள் எழும்பினாலும் உங்களை ஒன்றும் அணுகாது. ஒரு பெரிய தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். Thank you, Jesus. Shila Rabba Kalamania Rabba Satule. Thank you, Jesus. Praise you, Lord. Rabba Shabba Kalamania today. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். நடமாடும் கொள்ளை நோய்க்கும் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். நான் பயப்படவே பயப்படவே மாட்டேன். நான் பயப்படவே மாட்டேன். மாடுகளை நோய்க்கும் 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 நான் பயப்படவே மாட்டேன். நான் பயப்படவே மாட்டேன்.
கர்த்தர் இங்கே முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார், முன்பாக நின்று கொண்டு இருக்கிறவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் தைரியமாக கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்வோமாக. கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து நமக்கு விடுதலை தந்தவர், இவர்களுக்கும் விடுதலை தர போகிறார் என்று விசுவாசம் உள்ளவர்கள் இரு கரங்களையும் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலாம் சோதனையில் வாடிடுவேனோ. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலாம் சோதனையில் வாடிடுவேனோ. பாதாளம் போன்ற வல்லமை ஜெயிப்பேன், பாதாளம் போன்ற கொடிய அன்பினார் பாதாளத்தின் வல்லமை ஜெயிப்பேன். அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலாம் சோதனையில் வாடிடுவேனோ. Hallelujah, 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 hallelujah. Jesus, shabalaba katuri binakatina ina bagana shine binakana bagatina ina bagana shana makatiri bikana bagatina ina bagana. Jesus, 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 Jesus. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே ஆசீர்வாதி கொண்டிருக்கிற தயவுக்காய் நாம் கர்த்தர் நன்றியுள்ள இதயத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை மட்டுமாய் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதித்தாரே, எதற்காய் ஸ்தோத்திரிப்போம். நம் தொடர்ந்துள்ள மீதியான கூட்டங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்த ஒருவரேனும் வெறுமையாய் திரும்பாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் நிரப்பி இருக்கிறாரே, எதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை ஒன்று கூட தாழ்த்தி விட திருப்பாத விடத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலை வேளைக்காக மனநன்றியோடு வாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஆண்டவர் தாமே இந்த தேசத்தை நேசித்து இந்த இடத்தில் இப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி தந்த தயவுக்காக மனநன்றியோடு சுதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் தாமே கர்த்தாவே, இந்த நாட்களிலேயும் ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, ஆண்டவரே ஆவிக்குரியல் மத்தியிலே ஒரு வல்லமையான ஒரு கூட்டத்தை, ஒரு சேனையை கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த கூட்டத்தை நீரே ஆயத்தப்படுத்தி தந்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே.
ஆண்டவர் நீர் பேசின எல்லா சகல வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பெரிய சேனையாய் உமக்காய் எழும்பி நிற்கும்படியாக ஆண்டவரே இந்த பாளையங்கோட்டை பிரதேசத்தில் அநேகரை நீர் வல்லமையாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவரீர் வரப்போகிறதான இந்த பெரிய யுத்தத்துக்கு கர்த்தாவே ஜெயாளிகளாய் மாற்றும்படியாக இந்த நாட்களிலே வருகிறதான எல்லா சோதனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் சத்தியத்துக்காய் வைராக்கியமாய் நிற்கும்படியான அந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய விசுவாசத்தை இந்த ராத்திரி வேளையிலே ஒவ்வொருவருக்கும் நீ கட்டளையிட்டு இருக்கிறபடியாலமை துதிக்கிறோம். ஆண்டவர் தாமே கர்த்தாவே நீர் பெரிய சேனையாய் உமக்காய் எழும்பி நிற்கும்படியாய் ஒரு கூட்டத்தை இந்த இடத்தில் நீ தெரிந்தெடுக்க போகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே, விசுவாசித்திருக்கிறோம். அதற்காக கர்த்தாவே சத்தியத்தை இந்த இடத்திலே நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே நீர் தாமே பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே தேவரே தாமே பெரிய அழிவுக்கு ஜனத்தை தப்புவித்து மீட்கும்படியாக ஆண்டவர் எங்களுடைய மத்தியிலே உம்முடைய அன்பின் கரத்தை நீட்டி இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஜனங்களுடைய ஜீவியத்தில் வருகிற எங்களுடைய ஜீவியத்தில் வருகிற எல்லா போராட்டங்களையும் சோதனைகளையும் ஜெயிக்கும்படியாய் எங்களுக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற உம்முடைய அக்கினி அன்புக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அந்த அன்பினால் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்ளுவர்களாய் மாற்றப்படும்படியாய் நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய திருப்பாதத்திலே அடியார்களை ஒப்படைக்கிறோம். மீண்டும் இருக்கிறதான கர்த்தாவே கூட்டங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதியும். தூது பேச நம்முடைய மகனை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே மூடி அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும்படியாய் மன்றாடுகிறோம். கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே இந்த இடத்திலே முன்பாய் முழங்கால் படிட்டு இருக்கிற ஒவ்வொருடைய நிலவரங்களையும் அறிந்தவராய் நீர் இறங்கி கிரியை செய்து அவளை விடுவித்து தப்புவித்து நீர் காக்கிற தேவன் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் மன்றாடுகிறோம். தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். உம்முடைய அதிசீக்கிரமான வரிக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை நாள் பரியந்தமும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா.